மக்களே, திரு சாமியப்பன் வந்து தமிழ்நாடு கபடியில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பர்சன். அப்படிப்பட்ட ஒரு கெரியர் அவருக்கு. ஐசிஎஃப்காக விளையாடிருக்காரு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்காக விளையாடிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, 95ல் சென்னையில் நடந்த சாஃப் கேம்ஸில் இந்தியாவுக்காக விளையாடி கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காரு. 3 முறை தமிழ்நாடு வந்து 90ஸ்ல நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு மெடல் வின் பண்ணும்போது ஒவ்வொரு டீம்லேயும் இருந்தவர் திரு சாமியப்பன். நேஷ்னல் கேம்ஸ் ஜெயிச்சிருக்காரு, ஃபெடரேஷன் கப்பு ஜெயிச்சிருக்காரு. இதெல்லாம் தாண்டி இபிலேருந்து விஆர்எஸ் வாங்கினதுக்கப்புறம் சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு சேலத்துக்கு பக்கத்தில் சங்ககிரிக்கு அருகில் ஒரு அற்புதமான அகாடமி இண்டோர் ஸ்டேடியத்தில் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரோட கபடி காதல், கபடி கனெக்ஷனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். சார்ட்டே கேட்டுருவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் பிறந்த ஊர் எது? நீங்கள் சின்ன வயசில் என்னென்ன ஸ்போர்ட் விளையாடிட்டு இருந்தீங்க? கபடி பக்கம் எப்போ வந்தீங்க? சார், இப்போது நம்ம சின்ன வயசில் ஒன்றும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பம் சார். சரியான சாப்பாடு கிடையாது, ஒரு இது கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். அப்புறம் ஒரு 4வது படிக்க ஆரம்பித்தோடனே 4வதுல அப்பா கொண்டு போய் ஒரு இந்தியா சிமெண்ட்ஸ் ஐசிஎல்லுங்கிற ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வேலையில் இருந்தார். அதுக்கப்புறம் அங்கே சொந்த ஊர் பார்த்திங்கன்னா பிறந்தது கரட்டூர்னு ஒரு சின்ன கிராமம். அது வந்து சங்ககிரி பக்கம், அது கொங்கனாபுரத்துக்கு பக்கம் சார். ஓகே, கொங்கனாபுரத்துக்கு பக்கம் கரட்டூர். ஓகே, கரட்டூருங்கிற ஊரில் தான் நான் பிறந்தது. அப்புறம் அப்பா சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வேலை இருந்ததுனால நம்ம ஐசிஎல் அங்கே சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு அங்கே ஷிஃப்ட் ஆகி வீடு. அது எந்த ஊர் சார்? புதுவளவுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரூரல் ஏரியா, அதாவது கல்குவாரி இருக்குது இல்லைங்களா, அந்த ஏரியாவில். அங்கே அந்த 4வது போய் அங்கே தான் ஜாயின் பண்ணுறேன். அப்பா வேலையினால ஷிஃப்ட் ஆகி அங்கே போயிட்டோம். அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே இருந்துட்டு அப்புறம் 10th வரைக்கும் படித்தேன். அப்புறம் நம்மளுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் அப்படியே சும்மா நம்ம இந்த கம்பு சண்டை, கராத்தே அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதில் உள்ளே போய் கொஞ்சம் நல்லா பண்ணணும். அங்கே ஒரு திருவிழா நடந்தது. அந்த திருவிழாவில் வந்து கபடி போட்டி நடந்தது. அதில் சும்மா பார்க்க போயிருந்தோம் நம்ம. அப்போ இந்த கம்பு சண்டையும் கராத்தே நல்லா விளையாடுறானோடனே அதுவும் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செட்டு சேர்ந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதில் மெயினாக சொல்ல போனால் கேசி சுப்பிரமணியன்னு சொல்லிட்டு அவன் தான் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணி இழுத்து உள்ளே விட்றேன். அவன் அப்போ நல்லா விளையாடுவாப்புல, கபடி நல்லா விளையாடுவான். அவர் விளையாடுவார். உங்களுக்கு எந்த ட்ரைனிங்? எனக்கு எதுவுமே கிடையாது, கபடி பற்றி தெரியாது. அப்போ விளையாண்டு அந்த அக்மாப்பேட்டை அப்படிங்கிற ஒரு டீமுக்கிட்ட தோக்குறோம். அவங்க அது நான் கபடி ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு அதுதான் எனக்கு வழிகாட்டின்னு சொல்லலாம். அந்த மேட்ச் தான் எனக்கு வழி காமிச்சது இது அப்படின்ட்டு. அவங்க ஒவ்வொருத்தரும் ஜெயிச்சுட்டு விசில் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் தூக்கி போட்டுக்கிட்டு பல்ட்டி அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நம்மளை மனசை நோக வச்சுட்டாங்க. அவங்க கொண்டாட்டம் உங்களை நோக அடிச்சிருச்சு. உங்களை ஜெயிச்சுட்டு நான் கபடி ஆட விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்போது வாத்தியார் ராமசாமி சார் இன்னொருத்தர் அவத்துல இருந்தவர், அவர் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பித்தார். அப்படியே படிப்படியாக மேலே வந்தோம். அப்புறம் எம்எஸ்எம் ஸ்பின்னிங் மில்ஸ் அவங்களும் வந்து என்னை ஆட சொல்லி கூப்பிட்டு கேட்பாங்க. என் டீம் வராத மேட்ச்சுக்கு நான் ஆடித்தரேன், என் கிளப்பு வரலன்னா நான் வந்து ஆடித்தரேன். நீங்கள் எந்த கிளப்புக்கு ஆடிட்டு இருந்தீங்க? நாங்கள் ஐசிஎல்னு ஆடுவோம். அப்போது சிமெண்ட்ஸ் பேரில் தான் ஐசிஎல் சங்ககிரின்னு தான் ஆடுவோம். அந்த கிளப்பு ஃபஸ்ட்டு ஆடினது அந்த கிளப்? ஆமாங்க. அப்புறம் அப்படி ஆடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம டீம் போகாத இடத்துக்கு எம்எஸ்எம் மேட்டூர்னு சொல்லி மேட்டூர் ஸ்பின்னிங் மில்ஸ் அது கெஸ்ட்டாக ஆடுவேன். அப்புறம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது லஸ்ஸி மில்ஸில் கூப்பிட்டாங்க, ஸ்டைப்பண்ட் கொடுக்குறாங்க கோயம்புத்தூர். அப்புறம் அதில் ஒரு மாதம் 10,000 ரூபா கொடுப்பாங்க. மேட்ச் மட்டும் ஆடினா போதும், மீதி நேரம் நான் டெய்லரிங் கற்று ஒரு 6 மிஷின் போட்டு வேலை செஞ்சுருந்தேன். அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு நம்ம மேட்ச் போய் ஆடுவோம், வந்து மறுபடியும் அப்படியே இருந்தோம். இதில் அப்பாவுக்கு விளையாட்டில் அடிபட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கபடியில் அது கொஞ்சம் பிடிக்கல. நிறைய அடி வாங்கியிருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டா அது அடி வாங்கிட்டு ஓடி அக்கா வீட்டில் படுத்துக்குவேன். அப்படி எல்லாம் பண்ணணும். அப்புறம் ஒரு நாள் கேட்டேன், இந்த மாதிரி போகிறேன் வாத்தியார் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணார். இனிமேல் அங்கே போய் தோத்துட்டா இனிமேல் நீ போகக்கூடாதுன்னாரு. ஜெயிச்சா விட்டுறீங்களான்னா அந்த மாதிரி இதில் ஒரு 3rd ப்ரைஸ் அடிச்சிட்டோம். அதுலேருந்து மேட்ச்சுக்கு போக வேண்டான்னு சொல்லவே மாட்டார். அப்பா அவர் வார்த்தையை காப்பாற்றிட்டார். ஆமாம், அது கடைசி வரைக்குமே அவர் இறக்குற வரைக்கும் அந்த மாதிரி போக வேண்டான்னு சொன்னதே கிடையாது. அது ஒரு சார், அந்த காலமாக இருந்தாலும் சரி இந்த காலமாக இருந்தாலும் கபடியில் அடிபடுங்கிறது வந்து பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய மனத்தடையே. அது உண்மைதான் சார்.
ஏன்னா அது ரொம்ப ஒரு ஃபிசிக்கல் கேம் இல்லை அது ரைட்டுங்க. இப்போ அது எதிர்பார்க்கறது தான், இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கறது தான். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கேன், அவன் மேலே டூ வீலர் விட்டு அடித்து சாவறது இல்லையா, அடிபடுறது இல்லையா, இல்லை கார் மோதுறதில்ல, பஸ் மோதுறதில்ல, ஆக்சிடென்ட்டே ஆகிறது இல்லையா. இப்போ லாரிக்கு டிரைவர்கள் நீராக போகிறான், அவனுக்கு அடிபடுறது இல்லையா. இவன் தலையெழுத்து சரியில்லை அப்படின்னா அது நடக்கத்தான் செய்யும். அது எதுலையாக இருந்தாலும் சரியே. இவன் தலையில் இப்படித்தான் எழுதியிருந்தா அது என்ன பண்ண முடியும்? உங்கள் வீட்டில் வேறு யாருமே ஸ்போர்ட் இதுக்கு முன்னாடி அதுக்கு உங்களுக்கு முன்னாடி யாரும் விளையாடுறது இல்லைங்க. நீங்கள் அந்த கம்பு சண்டை அல்லது கராட்டையில் சும்மா ஒரு ஹாபியாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாபி இல்லைங்க. அதில் நான் ஒரு குரு வச்சு அதில் போய் ரெகுலராக ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நானும் பண்ணுவேன், எங்கள் அண்ணாரும் பண்ணுவேன். அந்த ஐசிஎல் ஃபேக்ட்ரி சொன்னீங்களா, அது எந்த ஊர் பக்கத்தில் சார்? அப்பா வேலை சங்ககிரி தாண்டிங்க. அது சிமெண்ட் ஃபேக்ட்ரி உள்ள ஃபேக்ட்ரி. சார் இந்த கம்பு சண்டை அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கராட்டையெல்லாம் உங்கள் கபடிக்கு எவ்வளோ சார் உதவுனுது? ஏன்னா நீங்கள் கபடி ஃபார்முலா ட்ரைனிங்லாம் எடுக்காமல் டக்குனு போய் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த பயிற்சி உங்களுக்கு உதவி இருக்கிற மாதிரி தோணும். டக்குன்னுலாம் விளையாடல சார். பட் வந்து படிப்படியாக தான் நம்ம ட்ரெயின் பண்ணி தான் வந்தோம். ஏன்னு கேட்டால் இப்போ போய் ஒரு மேட்ச் கற்றுக்கிற போய் டைமில் தோத்துற செய்வோம். போனவொடனே ஜெயிச்சிட முடியாது இல்லையா, போனவொடனே தோக்க தான் செய்வோம். அப்போ அந்த டீமை ஜெயிச்சுட்டு விட்டுறலாம், கபடி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த வைராக்கியமாகவே அப்போ தாடி விட்டுருவேன். அந்த டீமை ஜெயிச்சுட்டு தான் தாடி எடுப்பேன்னு விட்டுருவேன். வெற்றி மேலே ஒரு வெறி இருந்தது. ஆமாம், அதுதான். இப்போ இந்நேரம் மத்தியானம் 2 மணிக்கு ப்ராக்டிஸ்னால் அப்படியே வந்து நின்று அப்படியே பண்ணுவேன். தோத்துட்டா அடுத்த வாரம் அந்த டீம் ஜெயிச்சே ஆகணுன்ட்டு. அந்த மாதிரி விடாமுயற்சி தான் நம்மளை மேலே கொண்டு வந்தது. பட் நம்ம என்னமோ அப்படி ஏனாதானெல்லாம் போகல. உங்கள் அப்பா கிட்ட வச்ச சேலஞ்சு உங்களுக்கு ஒரு எனக்கு அது ஒரு பெரிய கிஃப்ட். ஏன்னா நீங்கள் அதில் பிளேஸ் வரலன்னா நீங்கள் கபடி விளையாட மாட்டேன்னு போயே இருக்க மாட்டேன். நீங்கள் அந்த வார்த்தையை காப்பாற்றி கொடுத்துருவேன், கண்டிப்பாக காப்பாற்றுவேன். ஏன்னா எங்கள் அப்பாலாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அது எந்த ரூபத்துலையும் மாற்றி பேச மாட்டார் சார். அப்புறம் அவர் இறக்குற வரைக்கும் அவருக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியா சார்? இங்கே கபடி உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்கு, நல்ல வேலை கொடுத்தது, அற்புதமான வாழ்க்கையை கொடுத்துருக்கு, அதனால அவர் சந்தோஷமா நம்ம பையனை என்கரேஜ் பண்ணது சரிதான் அப்படின்னு? அதை எப்படி சொல்கிறதுன்னு புரியல சார். எங்கள் அப்பா நம்ம மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு நேர்மையான மனுஷன். ஆனால் ஒரு அடித்தளம் அமைத்தவர்னு அவரை நீங்கள் சொல்லலாம். நீங்கள் அந்த ஒரு விளையாட வச்சதும் அது அவர் என்ன, அது எப்படி சொல்கிறது, அவர் அப்பா வந்து விளையாட்டுக்கு அதுக்கப்புறம் போக வேண்டாம்னு சொன்னதே இல்லை. பட் அதனால் நான் வளர்ந்தேங்கிறத விட விடாமுயற்சியாக நான் பண்ணின ஒரு இது உங்களோட வைராக்கியம் ஜெயிக்கணும். ஆமாம், இந்த தடவை யார்கிட்ட ராஜரத்னத்துக்கிட்டே தோத்தாலும் ராஜரத்தை ஜெயிச்சா தான் தூங்கணும்னு நினைக்கிறேன் நான். சார் நீங்கள் அந்த முதல் போட்டியிலேயே எதிரணியினர் கொண்டாடினது வந்து உங்களை ஒரு உசுப்பி விட்டு, அதுதான் பெரிய ரீசன். அது ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஆமாம், அந்த வெற்றி கழிப்பு உங்களுக்கு ஒரு இன்சல்ட்டிங்காக இருந்தது. ஆமாம், நானும் ஜெயிக்கணும், விளையாடி ஜெயிக்கணும். ஆமாம், அது வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்கள் கரியரில் இருந்தது. ஆமாம். அந்த இப்போ பசங்க விளையாட்டுக்கு போய் நான் பார்க்கும்போது அவனுக்கு தோத்துட்டானுங்கன்னா நைட்டு தூங்க மாட்டேன். இந்த தப்பை அவன் பண்ணியிருக்கான், இந்த இடத்துல இந்த பண்ணிடக்கூடாது, இதை பண்ணிடக்கூடாது, இதை பண்ணிடக்கூடாது, இப்படியே தான். அதுதான் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையாக இருக்குமே சார். ஆமாம் சார், நிம்மதியான தூக்கம் கிடையாது சார். அப்போ நீங்கள் லக்ஷ்மி மினிஸ்டர் விளையாடிட்டு இருந்தீங்க, அதுக்கு அடுத்தது வந்து நல்லா போனதா சார்? அப்போ நீங்கள் வந்து ராஜரத்னத்துக்கு எதிராக விளையாடி இருப்பீங்க, ஒரு பெரிய கபடி வீரர்களோட விளையாடி இருப்பீங்க. ராஜரத்னத்துக்கு எதிராக ஒரே மேட்ச் தான் சார் ஆடினேன். அடுத்த மேட்சே வந்து ஐசிஎஃப் ஜாயின் பண்ணிட்டாரு. அவர் டீம்மேட் ஆகிட்டு கூட போயிட்டேன், டீம்மேட் ஆகிட்டேன். ஸோ உங்கள் மேலே அவருக்கு அவ்வளோ மதிப்பு இருந்து உங்கள் கேமில்? என் கேம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி தான் என்னை கூப்பிட்டாரு. பட் அவர் கேம் எனக்கு உலக அளவு பிடிக்கும். நீங்கள் அதனால அவர் கூட இருக்கணுங்கிறதுல ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்போ நீங்கள் அவரும் ரைட் கவர் ஆடுவார், நீங்களும் அந்த பொசிஷன் தான். இல்லை, நான் போனதுலேருந்து அவர் ரைட் கார்னர் கவர் ஆட மாட்டாருங்க, ரைட் கார்னர் ஆடுவார். உங்களுக்கு கொடுத்துட்டாரு? எனக்கு கொடுத்துட்டு அவர் இல்லை, அதுக்கு முன்னாடி வேற ஆள் தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த இடத்துல இப்போ நான் விட்டுன்னா அதை கவர் பண்ணி அவர் ஆடிக்குவார். பட் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். இது ஐசிஎஃப்ல இருக்கிற வரைக்கும் ரைட் கவர் நான் தான். நீங்கள் கபடி ஆரம்பிச்சதே டிஃபென்ஸ் தானே சார்? ஆமாங்க, டிஃபென்ஸும் பண்ணுவேன், அஃபென்ஸும் பண்ணுவேன் சார். இப்போ நான் அங்கே போனதுக்கப்புறம் நான் வந்து டிஃபென்ஸ் தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும், வேறு சூழ்நிலை கிடையாது. ஏன்னா ரைட் 2-3 பேர் இருக்கிறான், நல்லா வெயிட்டாக ஃபிகராக இருக்கான், ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தன் தள்ளுவான். இங்கே டிஃபென்ஸுக்கு ஆள் வேணும். டிஃபென்ஸை என்னை முழுசாக நம்புவார், ராஜரத்னமும் நம்புவார், அவரை நானும் நம்புவேன். அப்படிங்கும்போது என்னை அலோவ் பண்ண மாட்டாங்க. போய் மாட்டிக்கிட்டுனா இங்கே டீம் நிற்காதுன்ட்டு. சார், அப்புறம் நீங்கள் வந்து ஐசிஎஃப்ல இருக்கிற போதே வந்து இபிக்காக விளையாடி ஒரு ஆல் இண்டியா இபி சாம்பியன்ஷிப் ஜெயிச்சு கொடுத்துருக்கீங்க. அது மூலமாக நீங்கள் வந்து ஐசிஎஃப் விட்டு இபி போகிறதுக்கான வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைச்சிது. ஆமாம், இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். அதுதான் சார். அப்போ அந்த இதை அப்படி சொல்ல பப்ளிக்காக சொல்லாமன்னு
பட் அங்கே ஆடினதில் ஸ்போர்ட்ஸ் வச்சு நானும் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அந்த மாதிரி ஜெயிச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் ரூமுக்கு வர சொல்லியிருந்தார். போனேன். இந்த மாதிரி என்ன அப்படின்னா, இல்லை உனக்கு என்ன வேணும்னாரு. எனக்கு எது வேணாம் சார். இல்லைப்பா ஏதோ ஒன்று கேளு. அப்புறம் நீ போட்டி போட்ட அப்படின்னாரு. அது போட்டேன் சார். அது என்ன என் கான்ஃபிடென்ட், அது என்ன நம்புகிறேன் நான், அதுக்கு உண்டான இதை நான் சொன்னேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. இல்லை நீ ஏதாவது கேட்கணும் கேளுன்னாரு. அப்போ தான் சொன்னேன், இந்த மாதிரி அம்மாவுக்கு கேன்சரு, ஒருவேளை இபியில் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா எனக்கு அது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஐசிஎஃப்னா சென்னையில் வேலை. ஆமாம், கொடுத்தீங்கன்னா ஊரில் போய் அம்மாவையும் பார்த்துக்குவேன், இதையும் கொஞ்சம் இருந்துக்குவேன் அப்படின்னு சொன்னேன். ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட்னாலும் நான் தரேன்ட்டு. அப்புறம் தான் ட்ரையல்ஸ் வச்சாங்க, பிடிச்சாங்க. நான் போகல. ரூமுக்கு ஆள் விட்டு கூப்பிட்டு கொடுத்தாரு. 89 இருக்குமா சார்? 89ல் இபி ஜாயின் பண்ணிட்டீங்க. 10 to 89 இபி ஜாயின் பண்ணிட்டீங்க. ஐசிஎஃப்ஏ நல்ல வேலை இருந்தாலும் நீங்கள் சேலத்தில் இருக்கணுங்கிறதுனால, அம்மாவை பார்த்துட்டு இருக்கிறதுனால இதுக்கு வந்து அது அம்மாவையும் நல்லா கவனித்து கேன்சர்லாம் கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணி நல்லா இருந்தாங்க. ஒரு சும்மாவே இருக்காதுங்க. அந்த ஆடு பிடிச்சிக்கிட்டு கையில் பிடிச்சிட்டு அப்படி இப்படின்னு தோட்டத்தில் மயக்கி அதை இழுத்து போட்டு போயிடுச்சு. இந்த எலும்பு கிராக் ஆகிடுச்சு. அப்புறம் அதெல்லாம் பார்த்து பிடிச்சி எல்லாம் சரி பண்ணி வச்சுருந்தேன். என்ன சொல்கிறது, எனக்கு சிக்கன் குனியா அப்போ வந்து இது தெரிஞ்சதுன்னா அது அங்கேருந்து தவுந்துட்டு கூட வந்துடும். பக்கம்தான் தோட்டமும் இதுவும் பக்கம்தான் வீடும். வந்துடும்னு சொல்லிட்டு நான் மேட்ச்சுக்கு போயிட்டேன். அங்கன்னு போய் சொல்லிட்டேன் அம்மாட்ட. யார் கேட்டாலும் மேட்ச்சுக்கு போயிட்டாருன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டேன். இந்த பால் சொசைட்டியில் தானே 1/2 லிட்டர் கொடுக்க சொல்லியிருந்தேன். அந்த 1/2 லிட்டர் கொடுக்க போனவங்ககிட்ட, கண்ணை தம்பி வரட்டும், சாமிக்கு வந்தோடனே வாங்கி காசு தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சாமி மாமா இங்கே தான்மா இருக்காங்க, எங்கேம்மா போயிட்டாருன்னு. எப்போ அவன் மேட்ச்சுக்கு போயிருக்கான்பா, அவன் தினம் இங்கே தான் இருக்காருமா, நான் தினம் பார்க்குறேன் அப்படின்ட்டான். பக்கத்தில் பால் சொசைட்டி வச்சுருந்தான் அவன். சார் நீங்கள் இந்த 90ஸ்ல இபியில் விளையாண்டது உங்கள் கெரியரில் ஒரு ஹைலைட் இல்லை சார்? வெறும் அது ஒரு அற்புதமான டீமு, நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்தாங்க, நீங்கள் நிறைய ஜெயிச்சிங்க. உங்கள் கபடி கெரியரில் அது ஒரு பெரிய சார். அது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, நான் உள்ளே போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 14 வருஷம் தொடர்ந்து வின்னர் இபி ஆல் இண்டியா. 17 years. ஆமாம், ஆல் 14 வருஷம். 14 வருஷம் கோல்டு மெடல். 14 வருஷம் ஆன 12 வருஷமாக நம்ம கோல்டு மெடல் தான் அந்த லிஸ்ட்டில் இருக்கும் தொடர்ந்து. அப்போ நம்மளுக்கு அப்போ எதிரின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. டீம் பார்த்தீங்கன்னா நான், ரவிசுந்தர், கணேசன், ஒட்டஞ்சத்திரம் முருகானந்தன், புலேந்திரன், நம்ம மணமேடு பழனி. அப்போ இந்த டீமை வந்து ஃபைட் கொடுக்கறதுக்கு அங்கே டீம் எதுவுமே இல்லை. முருகானந்தன் அதுக்கு அப்புறம் தான் இதுக்கு போனார். ஆமாம், இன்கம் டேக்ஸ்க்கு போனார். அது அந்த மாதிரி. அப்போ வந்து நம்மளுக்கு ஃபைட் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அந்த நம்ம ஃபைட்டு கொடுத்தாங்க அப்படின்னா, நான் மத்திய பிரதேஷ் ஜபல்பூரில் இருக்கும்போது நானே அடித்து எல்லாம் ஆட வேண்டியதாக போச்சு. இப்போ தான் நம்மளுக்கு கைக்கு இத்தனை பேர் இருக்கானே, ஒருத்தன் இல்லாமல் ஒருத்தன் பாயிண்ட் எடுத்துடுறான், பிடிச்சிடுறான். ஒன்று நம்ம அடித்து பிடிச்சிக்கிறோம், நாம் எடுத்து கொடுத்துட்றான். அதனால் டைட்டாக போகிறதுக்கு அங்கே வேலையே இல்லை. இப்போ தமிழ்நாடு டீம்லேயே தமிழ்நாடு மின்சார வாரிய பிளேயர்ஸ் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. 5 பேர் 6 பேர் அதுமாரி இருப்பாங்க டீம்லேயே. அந்த இதுக்கு போகும்போது, நேஷனல்ஸ் போகும்போது அப்படி தான் சார் இருப்பாங்க. 6 பேர் இருந்திருக்கோம், 4 பேர் இருந்திருக்கோம், 5 பேர் இருந்திருக்கோம், 3 பேர் இருந்திருக்கோம் சார். அந்த நம்ம இல்லாமல் இல்லை சார். அந்த 3 நேஷனல்ஸ் தொடர்ந்து ஜெயிச்சது வந்து ஒரு பெரிய கோல்டன் பீரியட் இல்லை நம்ம ஸ்டேட்டுக்கு. ஆமாங்க. அது அது அதாவது ராஜரத்னம் இருந்தார், இப்போ வந்து பாஸ்கரன், கணேசன். அது மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது. ஆமாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அதுமாதிரி ஜெயிக்கவே இல்லையே, நேஷனல்ஸில் ஜெயிக்கவே இல்லை. அந்த 3 நேஷனல்ஸுக்கு அப்புறம் ஜெயிக்கவே இல்லை. நாங்கள் ஒதுங்கிட்டோம். நான், ராஜரத்னம் எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க. பாஸ்கரன் கிஸ்கரன் எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது நேஷனல்ஸு நம்ம செட்டிலேருந்து போகலை. இதெல்லாம் ஒதுங்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் ஏஜ் ஆகிடுச்சு அல்லது அடினால் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து அதுக்கப்புறம் இது வரைக்கும் குவார்டர் ஃபைனலே என்ட்ரு ஆகலை. அதுக்கப்புறம் ஆமாம், நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் குவார்ட்ரு கிட்டே போகல. ப்ரீ குவார்ட்டருக்குள்ளேயே அவுட்டு. என்ன சார் மிஸ் ஆகுது? 90ஸ்ங்கிறது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இல்லை வந்து, ஆனால் நம்ம அதுக்கப்புறம் வரவே முடியாதுக்கு என்ன காரணம்? ஏன் சடனாக ட்ரை ஆகிடுச்சா டேலண்ட்டு? அல்லது மற்றவங்களாம் ரொம்ப நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களா மற்ற மாநிலங்கள்லாம்? என்ன காரணம் சார்? அது எப்படின்னா, இப்போ நம்ம பையன் ஒரு மேட்ச்சு ஒரு 2 பாயிண்ட் 4 பாயிண்ட் எடுத்துட்டா அடுத்து வெளியே வரும்போது அந்த நெஞ்சை நிமித்திக்கிறதும், இந்த தென் அவுட்டு. இப்போ சின்ன சின்ன பசங்க எல்லாம் ட்ரிங்க்ஸு,
இந்த பொண்ணுக்கு பின்னாடி சுற்றுறது பிடிக்கிறது, டிசிப்ளின் இல்லை, டிசிப்ளின் கிடையாது. சார் இப்போ கபடியில் ரெக்ரூட்மெண்ட் இல்லாத ஒரு காரணமா? இபியில் அது 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 ரொம்ப அது ஒரு காரணம். நீங்கள் இப்போ ரெகுலராக அவங்க டிபார்ட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் டீமே இல்லாமல் போயிடுச்சு. ஆமாங்க. இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை அப்பாயின்மெண்ட் போடுறாங்க, அம்மா தான் அம்மா பீரியடில் போடுறாங்க. அப்போ வந்து 700 சில்லற அப்பாயின்மெண்ட்டானு போடுறாங்க. அப்போ யூனியன்காரன்லாம் ஒரு தட்டி வைக்கிறான் எங்கள் மெட்ராஸில் நம்ம ஆஃபீஸ் முன்னாடி, ஹெட் ஆஃபீஸ் முன்னாடி, இது விளையாட்டு வாரியமா மின்சார வாரியமான்னு. அவங்க வேலை செய்ய மாட்டாங்கன்னு. ஆமாம். அப்புறம் அந்த அம்மாகிட்ட போய் சொன்னோடனே இப்போ எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அப்பாயின்மெண்ட்டை கொடுங்கன்ட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி இருந்தால் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் எத்தனை இருக்குது? 38 இருக்குது. 38 மாவட்டத்துக்கும் 12 பேர் கொடுத்தா நீங்கள் எவ்வளோ பேர் லைஃப்பில் இருப்பாங்க? டிரான்ஸ்போர்ட்டில் நல்ல டீம் இருந்துச்சு. ஆமாங்க, டிரான்ஸ்போர்ட்டில் எல்லாத்துலேயும் இருந்துச்சு. வாலிபால், இபியில் இப்போ வருஷம் அப்பாயின்மெண்ட் இருக்கும். இப்போ எதுலேயுமே இல்லையா சார்? அப்படியே இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போடுறாங்க, 1-2 போடுறேன், அதுலேயும் நார்த்துலேருந்து கொண்டாந்து போட்டு போயிடுறான். ஆல் இண்டியா கோட்டா. இப்போ அப்படி போட்டுறான். இப்போ இங்கே விளையாண்டு முட்டி இப்போ ஆப்ரேஷன் ஆயிடுச்சு. இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இவன் ஸ்டாண்ட் பண்ணி விளையாண்டு இவனுக்கு அந்த வேலை கிடைக்குன்னா இன்னும் உயிரை கொடுத்து விளையாண்டு பார்ப்பான். என்ன விளையாண்டு வேலை இல்லைன்னா அவன் என்னத்துக்கு விளையாடணும்? மோட்டிவேஷனே இல்லாமல் இல்லையா போயிடுது இல்லை. சார் இப்போ நம்ம பசங்க வந்து ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுறது இல்லை சார், பண்ணுறதில்ல. இல்லை சார். 8 மணிக்கு இப்போ 2 பேர்த்த ஏற்றி சும்மா திட்டி விட்டு நல்லா கடுப்பை எடுத்து விட்டு அனுப்பிச்சிருக்கிறேன். 8 மணிக்கு 8:02க்கு இங்கே வரான், காலேஜ் போகிறான்னு பரப்பிட்டு வரான். 5:30 மணி 6 மணிக்கு எழுந்திரிச்சு இங்கேயே ஒரு 30 ரவுண்டு 40 ரவுண்டு ஓடிட்டு குளிச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு அந்த 8 மணிக்குள்ள நீ போக முடியாதா? அப்போ கிரவுண்டு போகிறது, அந்த கிரவுண்டு பக்கம் பார்க்குறதே கிடையாது. காலேஜ் போகிறேன், அப்போ கிரவுண்டு வேஸ்ட்டு. ஸ்போர்ட்ஸ் கோட் தான் அட்மிஷன் அவனுக்கு. ஆமாம், அதெல்லாம் அவனுக்கு நினைக்கிறது இல்லைங்க. இப்போ வந்து அட்மிஷனை போட்டுக்கிறான், என்னால் பணம் கட்ட முடியல, சோத்துக்கு பணம் கட்ட முடியல, 7000 ரூபா மெஸ் ஃபீஸு, வாரத்தில் 3 நாளைக்கோட கறியோட சாப்பாடு, மெஸ் ஃபீஸுக்கு அந்த 7000 ரூபாய் கட்ட முடியல அப்படின்ட்டு போகிறான். காலேஜில் ஃப்ரீ சீட்டு படிச்சுக்கிறானா. காலேஜில் ஃப்ரீ சீட்டு படிட்டு கபடி விளையாண்டு இன்டர் காலேஜ் மீட்டோ அல்லது யூனிவர்சிட்டியோ ஒன்று வாங்க முடியாத உனக்கு காலேஜ் சீட்டு கொடுப்பான். அவங்க கொடுக்குறது விளையாடணும் தான் கொடுக்கலாம். இப்போ அந்த மாதிரி குறுக்கு வழி என்னென்ன வழியோ அதில் தான் போக பார்க்குறானுங்களா ஒழிய. இப்போது நம்மளை இந்த என்ஹெச்சுக்கு போகணும், எப்படி போகலான்னு கேட்டால் இதில் போய் இப்படி போய் போகலாம் அப்படின்னு சொன்னால் அது நேர் வழி. இப்படி போய் சுற்றிக்கிட்டு அங்கே போய் இப்படி போய் வரலாம். இது குறுக்கு வழி. அந்த மாதிரி பசங்க தான் இன்றைக்கி இருக்கிறானுங்களா ஒழிய. பட் வந்து டெடிகேஷன் இல்லை சார். நீங்கள் உங்களுக்குலாம் அது சுயமாக வந்தது, நான் ஜெயிக்கணும், நான் தோக்கக்கூடாது, தோத்தா அசிங்கம்னு நீங்கள் நினச்சிங்க. ராஜரத்னமும் சொல்லியிருக்காரு, தூக்கம் வராது, மேட்ச்சுக்கு முன்னாடி தூங்கவே மாட்டேன், பேசிக்கிட்டே. அவங்க மனைவி கூட சொன்னாங்க, ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பார், அப்படி இப்படின்னு உளறிக்கிட்டே இருப்பார் பெட்டில் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. அந்த மாதிரி இப்போ இந்த ஜென்ரேஷன் உள்ளவங்களுக்கு அது மாதிரி பார்க்குற முடியலையே சார். நீங்கள் யார்கிட்டையுமே பார்க்க முடியல. என்ன செய்கிறதுங்க, ஒன்றும் இல்லை சார். அப்புறம் வந்து இதில் வந்து 95ல் சாஃப் கேம்ஸ் சென்னையில் நடந்த டீமில் நீங்கள் இருந்தீங்க. ஆமாம். அது உங்களுக்கு வாழ்க்கையில் கரியரில் ஒரு ஹைலைட் இல்லை சார்? ஏன்னா எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது, சென்னையே கொண்டாட்டமாக இருந்தது அவங்க ஜெயலலிதா மேடம் பீரியடில். அதில் நீங்கள் அந்த டீமில் இருந்து உங்களுக்கு வந்து அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லையா சார், நான் என்ன பட்டு கீழே விழுந்தவன் தானே. 4 இந்தியா கேம்பை கட் பண்ணி விட்டாங்க. இப்போ ஏஷியன் கேம்ஸ்லாம் போக முடியல. ஆமாம், போயிருக்கணும். பேரை டிக்ளேர் பண்ணிட்டுலாம் மறுபடியும் எடுத்துகிட்டு வேற ஆளை போட்டாங்க. அந்த டிசப்பாயின்மெண்ட்லாம் எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க? ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறதுங்க, இல்லை சில ஒரு அலுப்பு, ஒரு சலிப்பு வந்து வேணாண்டா எல்லாம் வருது சார். தண்ணி அடிக்காதவனா தண்ணி அடிக்க வைக்குது, டென்ஷனாக சொல்லுது. நம்மளே கத்தி எடுத்து குத்த போயிருக்கேன் நம்மளையே. அதெல்லாம் மீறி அதை ஒரு சிலர் மறுத்து பிடிச்சி அதை ஆறுதல் சொல்லி இதை சொல்லி விடுறது தான். அதுக்கப்புறம் நம்ம தெளிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் எழுந்திரிச்சு வாங்கியே ஆகணும், அது என்ன நடக்குமோ பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் தொடர்ந்துக்கிட்டே இருந்தோம். அந்த விடாமுயற்சி தான் வந்து 95ல் நீங்கள் டீமில் இடம்பெற காரணம். நீங்கள் வந்து எதுவும் கிடையாது, நீங்கள் வந்து சலிப்படைஞ்சு விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. ஆனால் ஏஷியன் கேம்ஸ் விளையாடலங்கிறது உங்களுக்கு ஒரு வருத்தம் தான்? கொஞ்சம் இல்லை, நிறைய வருத்தம் தான். அதுக்கு என்ன பண்ணுறது? ஏன்னா உங்கள் கேலிபருக்கு விளையாடி இருக்கணும் 100% சார்.
நான் வந்து எவன் கால்லையும் இது வரைக்கும் எவன் கால்லையும் விழுந்ததே கிடையாது. நான் உழுவுன்னு நினச்சா எங்கள் அப்பா அம்மா காலில் விழுவேன், இல்லையா என் குரு அவங்க காலில் விழுவேன், இல்லையா ராஜேந்திரன் காலில் உள்ள சொன்னால் விழுவேன், ஐசப் கோச்சு காலில் உள்ள சொன்னால் விழுவேன். இந்த அரசியல்வாதிங்கக்கிட்டேயோ வேறு யாருக்கிட்டேயோ அம்மா காலிலே நான் விழுவல. இப்படி கேரக்டர் உள்ளவன் நான். இந்த இடத்துக்கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறது, அதை பண்ண சொல்கிறது, எனக்கு இதை செஞ்சு கொடு, இவனுக்கு செஞ்சு கொடுன்னு கூட சொல்லுவேன், எனக்கு செஞ்சு கொடுன்னு அவங்ககிட்டையும் போக மாட்டேன். அது கபடி அந்த ஒரு தன்மானத்தையும் வளர்க்கும் இல்லை சார், அந்த சுயமரியாதையும் வந்து அது ஒரு சிலரை வளர்க்குதுங்க, எல்லாத்தையும் வளர்க்காது, எல்லாத்தையும் வளர்க்காது. ஆனால் அந்த அந்த ஒரு தார்மீக கோபம் அதெல்லாம் வந்து இது ஒரு வீரமான விளையாட்டு இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் சார். வந்து ஒரு அற்புதமான பிளேயிங் கரியர், நேஷனல்ஸ், ஃபெடரேஷன் கப், நேஷனல் கேம்ஸ், சாஃப் கேம்ஸ் எல்லாமே ஜெயிச்சிட்டிங்க, ஏஷியன் கேம்ஸ் தவிர. அதுக்கப்புறம் தான் உங்களை என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு க்ளோரியஸ் சாப்டர் இன் யுவர் லைஃப். ஒரு கபடி அகாடமி ஆரம்பித்து சங்ககிரி பக்கத்தில் சிறப்பாக நடத்திட்டு இருக்கீங்க. ஒரு பியூட்டிஃபுல் இண்டோர் ஸ்டேடியம், என்னால் பிரமிப்பு அடைஞ்சிட்டேன் பார்த்துட்டு. அது எப்படி சார் அந்த ஆர்வம் எப்படி வந்தது? ஏன்னா எல்லா நல்ல பிளேயரும் கோச்சாக வாங்க கேரண்டி கிடையாது. நீங்கள் பிளேயிங்லேருந்து கோச்சிங் வந்தது எப்படி சார்? சார் என்னுடைய சூழ்நிலையும் வறுமையும் என்ன இந்த மாதிரி பண்ண வச்சுது. அன்னைக்கு நம்மளுக்கு இந்த பழைய சோறு அந்த வறுமையும் இதுதான் என்னை வந்து ரொம்ப நோக்கடிச்சுது. இன்றைக்கி இங்கே இருந்துக்கிட்டு டெல்லியில் என்ன வேலை செய்யணும், இப்போ ராஜரத்திட்ட கன்னியாகுமரியில் என்ன வேலை செய்யணும், இல்லை மெட்ராஸில் யார்கிட்ட என்ன வேலை செய்யணும், இங்கேருந்து கூப்பிட்டு சொல்லி வாயளவில் சொல்லி பேசுகிற அளவுக்கு எனக்கு ஒரு தகுதி உருவாக்கி கொடுத்தது இந்த விளையாட்டு தான். சாமிப்புங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது இந்த விளையாட்டு தான். அதனால் நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த இன்னும் எவ்வளோ பசங்களை வளர்க்க முடியுமோ வளர்த்து விட்டுட்டு போகணுங்கிறது தான், வேறு எந்த ஒரு மோட்டிவும் இதில் இல்லை. நீங்கள் பிளேயிங் கரியர் முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சிட்டீங்க சார் கோச்சிங்? ஆமாம் சார். எந்த வயசில்? நான் பிளேயராக இருக்கும்போதே கோச்சிங் பசங்களுக்கு கொடுத்து அதுலேருந்தே வேலைக்கு நிறையா போயிட்டு இருக்கிறான். ஓ, இபியில் நீங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது? விளையாடிக்கிட்டு இருக்கும்போதே போயிட்டு இருக்கிறான். அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? கோச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சார். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது பசங்கள்லாம் கொஞ்சம் வருவானுங்க, நம்ம அக்கா பையன் நான் எல்லாம் ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணுவோம், அண்ணங்கண்ணா எல்லாம் பண்ணுவோம். அப்போ அந்த டீம் ஏ டீமும் ஒரு மாதிரி இருக்கும். அதை முடித்த உடனே என்ன பண்ணுவோன்னா, அந்த சின்ன பசங்கள்லாம் வந்து அண்ணா எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கண்ணேம்மா, அப்படியே கொடுக்க ஆரம்பித்தோம். அப்படியே வர 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 அப்படியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 89 ஈபிக்கு வந்ததுலேருந்து நான் ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டே தான் சொந்த ஊரில். ஆமாம், இங்கே தான் நம்ம தான் இந்த இங்கேருந்து சும்மா நீங்கள் வர்ற வழியில் தான். அது எந்த ஊர் பேர் சொல்லுங்கள்? தாளையூர். தாழையூரில் இது நடந்துட்டு இருக்கு. நீங்கள் இபிலே விளையாடிட்டு இந்த லோக்கல் உள்ள பசங்களுக்கும் கோச் பண்ணிட்டு இருக்கோம். அதுலேருந்து அப்போலேருந்து எல்லாம் போலீஸு கிலீஸு ஐசேஃப் ரயில்வே இதெல்லாம் அப்படியே ரொட்டீனாக போயிட்டு ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் வந்துருச்சு. அதான் அந்த கோயிலுக்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணோம், எல்லாருமே வேலைக்கு போயிட்டா. காளியா கோயிலுன்னு சொன்னேன் இல்லைங்க? ஆமாம். அந்த பொங்கல் வச்சு 2 கிடா வெட்டிடுங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது எவனும் இப்போ வேலைக்கு போனேன்னே சொல்கிறது இல்லையா, சஞ்சீவி வெட்டிட்டான், இன்னொரு பையன் வெட்டினான், 2 பேர் தான் வெட்டினான். நம்ம ஐசிஎஃப்ல வேலை பார்க்க சஞ்சீவி, தெலுங்கு டைட்டன்ஸ் கார்னர். ஆமாம், அவரு கனெக்ஷனில் இருக்காரு. அவன் கனெக்ஷனில் இருக்கிறான். இப்போ கல்யாணத்துக்குலாம் வந்து கூடவே அவங்க பையன் கூடவே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தான். இது சார் இந்த இந்த அகாடமியில் சும்மா அது இன்ஃபார்மலாக தான் கோச்சிங் கொடுத்துட்டு இருந்தீங்க? அப்போ அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த அகாடமி கட்டி இந்த இண்டோர் ஸ்டேடியம் கட்டி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எப்போ போனீங்க? அது அதற்கான தூண்டுதல் உங்களுக்கு எப்படி வந்தது? அடுத்த கட்டங்கிறது என்ன சார் இருக்குது? இப்போ நம்ம வந்து அன்றைக்கி மண்ணில் விளையாண்டுக்கிட்டு இருந்தானுங்க, மண்ணில் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு எல்லாம் வேலைக்கு போனால், இப்போ வந்து மேட்டுக்கிட்டேன்னு நவீனத்தை நிறைய தேட ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்போ நவீனத்தை தேட ஆரம்பித்து நம்மளும் மேட்டில் ப்ராக்டிஸ் கொடுக்கணும்னு தோணின உடனேயே அப்போ நம்ம மனசில் என்ன தோணுதுன்னா, நம்ம விளையாண்டு வாங்கின அந்த விளையாட்டினுடைய மெடலிஸ்ட்டை எல்லாம் ஒரு கௌரவமான இடத்துல வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் தோணுச்சு. அதெல்லாம் அங்கே சந்தில் பொந்தில் அங்கே அப்படியே கிடக்கும், அது வைக்கிறதுக்கும் இடம் இல்லை. அப்போ இந்த மாதிரி நானாக பிளானிங் தான், இது இன்ஜினியரிங்லாம் யாருமே கிடையாது. நானாக யோசித்தேன், இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு அப்படியே யோசித்து பண்ணி இந்த மாதிரி வந்து நிற்கிது. சூப்பராக இருக்குது சார், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ஹாஸ்டல் செட்டப்லாம் இப்போ ஆரம்பிச்சிங்க, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து எந்த பகுதியிலேருந்தும் மாணவர்கள் இங்கே வந்து ஸ்கூலில் காலேஜில் படிக்கலாம், வந்து அவங்களுக்கு காலேஜ் எஜுகேஷன் ஃப்ரீ, வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்துறது எப்போ ஆரம்பிச்சிங்க சார்? அதில் பிரபஞ்ச பீரியடுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம்ல சார். ஒரு 10 ஃப்ரீயாக தானே படித்தோம். ஒரு 10-15 வருஷம் இருக்கலாம், 5 வருஷத்துக்கு மேலேயே இருந்தாலும் இருக்கும். அப்போ வந்து ஃபெசிலிட்டிலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, மண்ணு கிரவுண்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், போயிடணும். நம்ம கூப்பிட்டு காலேஜில் அட்மிஷன் போட்டு கொடுத்துருவோம், அங்கேருந்து அவன் காலேஜுக்கு அவன் போய்க்குவான் வந்துக்குவான். ஸ்டே பண்ணுறதுக்கு வேலை கிடையாது.
இப்போ இதெல்லாம் கட்டி இது பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டே பண்ணுறோம், பிடிக்கிறோம். நம்ம இங்கேருந்தே எல்லாம் காலேஜ் போகிறோம், பிடிக்கிறேன். இப்போ அவங்களுக்கு இப்போ கோச்சிங்க்குலாம் நீங்கள் பணமே வாங்குறது கிடையாது. அவங்களுக்கு என்ன, அவங்க காலேஜ் ஸ்கூல் ஃபீஸு அவங்க காலேஜுக்கு கிடையாது. கிடையாது, ஸ்போர்ட்ஸ் கோட்டா போயிடுவாங்க. அப்புறம் இங்கே சாப்பாட்டுக்கு தான் 7,000 ரூபா கட்டுறானுங்க. 6,000 ரூபா பண்ணிட்டு இருந்தது, இப்போ 7,000 ரூபாய் பண்ணியிருக்கு. வருஷத்துக்கு இல்லை, மாதத்துக்கு. ஒரு பையனுக்கு 7,000 ரூபா, வாரத்தில் 3 நாள் NV இங்கே ஹாஸ்டல்லையே. அது அவங்க சாப்பாட்டுக்கு அவங்க இது பண்ணுறாங்க. ஆமாம், அவ்வளோதான். மற்றபடி எந்த அதெல்லாம் இல்லை. அதான் கரண்ட் பில்லெல்லாம் ஓவராக வருது. இன்னொரு கோச் போட்டிருக்கேன், இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 50-60 ரூபா அதுலேயே வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு 6 ரூபா தான் போட்டிருந்தேன். இப்போ ஒரு 7 பண்ணணும். அவங்க பே பண்ணுறதுனா இந்த இது மட்டும் தான் சாப்பிட, அவங்க சாப்பிட்றது கரண்ட் பில்லு அவங்க இதுக்கு தான் பண்ணிக்கிறாங்க. நான் எதுவும் வாங்கிக்கிறது கோச்சிங்காக அவங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை. அது ஒரு சர்வீஸாக தான், அவங்களோட பேஷனாக தான் போயிட்டு. அதுவே அப்படி போனால் நம்ம ப்ரோ கபடிக்கே போயிருக்கலாமா கோச்சா. உங்களுக்கு தமிழ்நாட்டு டேலண்ட்டை டெவலப் பண்ணுறது, நம்ம மாநிலத்துக்கு ஒர்க் பண்ணுறது தான் உங்களை பொறுத்த வரைக்கும் மோட்டிவேஷன். அப்படி இல்லைங்க, நம்ம அது வேறு மாநிலமாக இருந்தால் அது என்ன நம்மளை பண்ணுது, அது ஒன்றும் பிரச்சனை. அப்படிலாம் வராங்களா? வராங்க. கேரளாலேருந்து வந்திருந்தானுங்க, கர்நாடகாலேருந்து வந்தானுங்க, ஆந்திராலேருந்து வந்தானுங்க, வராங்க. இப்போ தான் கூப்பிட்டு கேட்டது அந்த பெங்களூர்லேருந்து. சார் அது எவ்வளோ கஷ்டம் சார். வந்து இப்போ எத்தனை பசங்க இருக்காங்க உங்களோட அகாடமியில்? சாமி ஸ்போர்ட்ஸ் 90 பேர்த்துக்கிட்டு இருப்பாங்க சார். 121 பேர் இருந்தான், இப்போ 90 பேர் இருப்பாங்க. ஸ்கூல் அண்ட் காலேஜ். ஆமாம், மேனேஜ் பண்ணுறது, அவங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி ஸ்கூல் காலேஜில் அட்மிஷன் வாங்கி கொடுக்குறது, அவன் டிசிப்ளினில் பார்க்குறது, அவனுக்கு கபடி சொல்லி தருது, மற்ற பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? உங்களுக்கு யாரும் உதவி செய்கிறா? சார் இதில் உதவி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ காலேஜில் இப்போ வந்து ஓனர்கிட்ட நான் கூப்பிட்டு சொன்னேன்னா போதும், உடனே ஃப்ரீ சீட்டு கொடுத்துருவாரு. பிரின்ஸிபல்கிட்ட சொன்னாலும் சரி, ஓனர்கிட்ட சொன்னாலும் கொடுத்துருவாங்க. அதில் நம்மளுக்கு எந்த செலவும் இல்லை, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கே நம்ம தான் ஹாஸ்டல் கட்டி விட்டுட்டோம். இந்த ஸ்டீல் கட்டில் மாதிரி இவ்வளோ ஹைட்டில் ஒருத்தன் படுக்கலாம், இவ்வளோ ஹைட்டில் ஒருத்தன் படுக்கலாம், அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டேன். ஒரு 100 பேர் தங்குற மாதிரி 50 கட்டில் அடித்து கொடுத்துருக்கேன். சாப்பாடு ஆட்டோமேட்டிக் கேண்டீனில் வந்து சாப்பிட்டுக்கிறானுங்க, பிடிச்சிக்கிறானுங்க. அது தனியாக வச்சுருக்கீங்க குக்குலாம்? அந்த மாதிரி தான் அந்த பணம் வாங்கிக்கிறாங்க. அந்த 7,000 ரூபா வாரத்தில் 3 நாளைக்கு கறி கொடுத்துருவாங்க. அது சாப்பாடு நல்லாயிருக்கும், எல்லாமே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் ரொம்ப இதாகவும் இருக்கும். இதான் நம்மளே இங்கே தானே சாப்பிட்டுக்கிறோம். இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இல்லை சார். இது வந்து நினச்சி பார்த்தா எனக்கு பிரமிப்பாக இருக்குது. ஒரு வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா 2 பேர் வந்தாலே நம்மளுக்கு சமாளிக்கிறதுலாம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து இது ஒரு இவ்வளோ பெரிய, அதுவும் அந்த பசங்களுக்கு சில இப்போ வீட்டு பிரிஞ்சிருக்காங்க, சிக்கல் இருக்கலாம், கோபம் அதிகமாக இருக்கிற பருவம், அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும், கபடி சொல்லி தரணும். இல்லை அதில் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு இது வருங்க. ஒரு நாளைக்கு 2 விழுந்ததுன்னா நம்ம அடிச்சு விடுவேன். இந்த திமிரு பண்ணுறவனுங்கெல்லாம் 2 வேலை வெளுத்து விட்ருவேன். அந்த டிசிப்ளின். ஆமாம், அதனால் கொஞ்சம் அமைதியாக இருப்பானுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எங்கே போகிறதா இருந்தாலும், கடைக்கு பக்கத்தில் போகிறதா இருந்தாலும் சொல்லிட்டு தான் போகணும். அந்த மாதிரி ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு லீடர்ஷிப், கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து சில பேர்லாம் வளர்த்துருக்கீங்களா சார்? இதை பார்த்துக்கா நீ இல்லது வந்து இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஒரு பையனை மட்டும் சும்மா அங்கே ரன்னிங் இந்த இது பண்ணுறதுக்கு பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இந்த இவன் இங்கே இருந்தானா இவனை கொஞ்சம் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுன்னு சொல்லுவேன். அப்புறம் இந்த டோர்னமெண்ட் போகிறதுலாம் சார், அவங்க கோச்செலாம் எல்லாம் தனியாக தான் போவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக டோர்னமெண்ட் கோச்சு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். இப்போ நான் போனேன்னாலாம், நானும் என் பையனாக போனால் பிரச்சனை இல்லை, ஈஸியாக பொசிஷன் கொண்டு வந்துடுவோம். அந்த எந்த நேரத்துக்கு என்ன பண்ணணுங்கிற யோசிக்கிற கெப்பாசிட்டி இவங்ககிட்ட என்ன இல்லை. அது யாராவது சொல்லணும். எக்ஸ்பீரியன்ஸ் காண்டு அதை நல்லா தெரிஞ்சவன். அது என்ன விளையாண்டாலும் ஒரு சிலருக்குலாம் புரியாது. அது ஒரு சிலர் அந்த தெளிவு. என் பையன் நல்லா பண்ணுவான், நம்ம கூட இருந்துக்கிட்டு இருந்து. ஓன் சன். ஆமாம், அவன் இந்தியா கேம்ப்லாம் அட்டன் பண்ணான். ஜூனியர் ரீசெண்டாக திரும்ப நடந்தது. இல்லை, இதுக்கு போகலைங்க, அதெல்லாம் இப்போ விட்டுட்டு ஒதுங்கிட்டான். முன்னா ஜூனியர் நேஷனல்ஸ் ரன்னரு. உங்கள் சன். ஓ, பேர் சார்? கிரண். வருவான் பாருங்க, நீங்கள் போகிறதுக்குள்ள வருவான். ஓகே சார். இப்போ வந்து இப்போ டோர்னமெண்ட்லாம் நீங்கள் போனால் இங்கே கோச்சிங் கொடுக்குறது தடைப்பட்டிருக்கனால அவங்களா தான் போயிட்டு வருவாங்க பசங்க. பைசா ஃபேர் கொடுக்க மாட்டானுங்க சார். ஒரு சிலர் கொடுப்பான், ஒரு சிலர் கொடுக்க மாட்டான். அது இல்லைன்னா நம்ம கையிலேருந்து போட்டு கொடுத்து விட்டு அவங்களா தான் போயிட்டு வருவாங்க. ஆமாம், தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறாங்கல்ல? போகிறாங்க. எந்த மாவட்டமாக இருந்தாலும் அவங்க நல்ல டோர்னமெண்ட். இப்போ நாகப்பட்டினம் போனானுங்க, வின் பண்ணானுங்க. கடலூர் போனானுங்க, வின் பண்ணானுங்க. 2 50 ரூபா மேட்சா. அப்புறம் இந்த இப்போ தேனி போனானுங்க, தோத்துட்டானுவோ. பட் அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது அவங்களுக்கு, பசங்களுக்கு. அவனுங்களா மறுபடியும் யோசிச்சு அவனுங்களா தோணுங்கிறதுக்காண்டி அப்படி விட்டுருக்கேன். ஓகே, அவனுங்களும் கொஞ்சம் வரும். எப்போதும் விளையாடிக்கிட்டே இருந்து நீங்கள் மேட்ச் இல்லைன்னா அவனுக்கு அது அழுத்திடும்ல. ஆளுமா இந்த இப்போ இன்னைக்கு மதுரை போகிறேன்னு ஒத்த கால் நிற்கிறானு போயிட்டாங்களா? என்ன ஏஜ் கேட்டகரி? 2008க்கு அப்புறம் பிறந்திருக்கணுமா சார்? அப்புறம் உங்கள் அகாடமிலேருந்து
ஏராளமான பிளேயர்ஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. தோராயமாக எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கும் சார்? எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸில் கிடைச்சிருக்கு? எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்காங்க சார். இன்கம் டேக்ஸு, கஸ்டம்ஸு, ரயில்வே, இபி, ஐசிஎஃப், எல்லாத்துலேயும் ONCC, பிகேலையும் நிறைய பேர் விளையாடிருக்காங்க. பிரபஞ்சன், அதுக்கப்புறம் சுபாஷ், சஞ்சீவி, இளவரசன், இந்த மாதிரி நிறைய ஆடிக்கிட்டு இருக்காங்க சார். சார் நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18-19 வயசில் ஆட ஆரம்பிச்சிங்க. இப்போ உங்களோட ஏஜ் என்ன இருக்கும்? 62. கபடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக உங்களோட பயணிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அலுப்போ சலிப்போ ஒரு இதுவோ வரலையா? ஏன்னா நிறைய பிரச்சனைகளை பார்த்துருக்கீங்க. வந்து அதையும் தாண்டி நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க. அந்த மோட்டிவேஷன் எப்படி சார்? அது மற்றவங்களுக்குலாம் ஒரு பாடமாக இருக்கும் சார். அது என்ன சொல்கிறதுன்னா, ஒரே ஒரு நம்மளுக்கு ஒரு மனசுல இது ஒன்று தான். நம்ம வந்து அன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படும்போது நம்மளுக்கு வந்து யாரும் கொடுத்து உதவலை. பட் ஆனால் நம்ம இந்த வளர்ச்சி இந்த மாதிரி வளர்ந்து வந்து நம்ம இப்படி கொஞ்சம் நல்லா இருக்கோம். 2 பிள்ளைங்க கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஒரு 2 கோடி ரூபாயில் கல்யாணம் பண்ணியிருக்கோம். பையனுக்கு ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோம். பட்டு இந்த மாதிரி இந்த அகாடமிக் இதெல்லாம் கட்டி சின்ன சின்ன ரியல் எஸ்டேட் பண்ணுவேன். அதில் வந்த பணம் தான் இதெல்லாம். இப்படியெல்லாம் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு காரணம் இந்த விளையாட்டு தான். அப்படிங்கிற ஒரு இதை வச்சு நம்ம வந்து அந்த நம்ம இருக்கிற வரைக்கும் அதுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு போவோம். அதுக்கு மேலே நீ பார்த்துக்குவியா அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட கேட்டேன். நான் பார்த்துக்கிறேன்னா ரைட். அந்த நம்பிக்கை இருக்கு, கண்டினியூ பண்ணுவோம். அது மாற்றமே இல்லை. அவர் லாயராக இருக்காருன்னு சொன்னீங்க. இருந்தாலும் அவருக்கு வந்து கபடி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த ஜூனியர் நேஷனல் சார் இந்தியா கேம்ப் போனவன் அவனுக்கு ஏன் தெரியாது? இல்லை, ஒரு டச் இல்லாமல் போயிடுச்சா? ஒரு அப்படிலாம் இல்லை, இருக்கு. லயலோட தான் படித்தான். 2 யூனிவர்சிட்டியோ 3 யூனிவர்சிட்டியாக இருக்கும். ஒரு சப் ஜூனியர் நேஷனல்ஸு, ஒரு ஜூனியர் நேஷனல்ஸு எல்லாரும். ஏன்னா நீங்கள் இந்த ஸ்டேடியம் செலவு பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 2-3 கோடி ரூபாய் ஆயிருக்கும் இல்லையா? அந்த இண்டோர் ஸ்டேடியம் கட்டி இந்த ஹாஸ்டல் எல்லாம் செலவு பண்ணது எல்லாமே உங்களோட ஓன் மணி. மற்ற எங்கேருந்து ஸ்பான்சர்ஷிப் எதுவுமே அது இல்லை. உங்களோட உழைப்பு, உங்களோட பணம். ஆமாம். அப்புறம் வந்து சார் உங்கள் மனைவியும் கபடி பிளேயரை கேள்விப்பட்டேன். அவங்க எங்கே விளையாண்டாங்க, எப்படி பார்த்தீங்க சார்? அது இப்போ நம்ம விளையாடும்போது அவங்களும் பிளேயரு. எங்கள் நங்கையா வந்து நவமணின்னு சொல்லி, டாக்டர் நவமணின்னு சொல்லி அந்த டாக்டர் சீட்டு கிடைச்சதே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஆள் தான். அவங்க தான் மொதல் இந்தியன் பிளேயர் தமிழ்நாட்டில். லேடிஸில் வந்து இந்தியா பிளேயர் அந்த ஒய்ஃபோட அக்கா தான். அவங்க பேர் நவமணி. மதுரையில் இருக்காங்க. அவங்க அடுத்த சிஸ்டரும் போஸ்டரில் இருந்து இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்களும் கபடி ஸ்போர்ட்ஸு, அவங்களும் அதுதான். அப்புறம் இது விளையாட நம்ம விளையாட்டு அவங்க ரசிக்க, அவங்க விளையாட்டு நம்ம ரசிக்க, இது லவ்ஸில் இப்படி ஓடி போச்சு. உங்கள் மனைவி கபடி பிளேயர்? ஆமாம். அவங்க 2 அக்காவும் கபடி பிளேயர், இவங்களுக்கு கபடி பிளேயர். சொந்த ஊர் மதுரை. அவங்க மதுரை. நீங்கள் பார்த்தது கபடி மேட்ச்சில் தானே சார்? மேட்ச் தான், எல்லா மேட்ச்சும் தானே பார்க்குறோம். இப்போ ஆல் இண்டியா ஆனவொடனே நாங்களும் தான் மேட்ச்சுக்கு இபி போவோம், நான் ஐசிஎஃப் போவோம், நான் லட்சுமல்ஸ் எதில் இருந்தாலும் போக தான் செய்வோம். அப்போ அவங்களும் அந்த சிட்டப்பட்டி ராமமூர்த்தின்னு சொல்லி ஒரு ஆள் இருக்கு. ஆமாம், மதுரை கேள்விப்பட்டேன். மதுரை அந்த டீமில் ஆடிக்கிட்டு இருந்தா. அப்புறம் மணி ராமகிருஷ்ணன் ஒரு கோச் இருந்தார். அவங்க டீம், அவர் டீம்லேயும் ஒரு கிளப், ப்ரைவேட் கிளப். ஆமாம், அவர் இறந்துட்டார். இப்போ அதில் அவங்க டீம் வருவாங்க, நம்மளும் வருவாங்க. இவங்க ஆடுறது நம்ம பார்ப்போம், நம்ம ஆடுறது அவங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில இதில் இது கபடி தான் இணைச்சது உங்களை. ஆமாம். நீங்கள் இபிக்கோ அல்லது இபி விளையாடும் போது தான் பார்த்துருப்பாங்க இல்லையா? இல்லை சார், அது ஐசிஎஃப்ல இருக்கும்போதே கான்ட்ராக்ட். அவங்க விளையாட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்க. பார்க்காம எப்படிங்க? அழகாக பார்த்தலாம், நம்ம இதை பார்த்தா அவங்க அழகாக பார்த்தா பண்ணலை. விளையாட்டை நேசிச்சு பண்ணிக்கிட்டு கபடி தான் நினைச்சது. ஆமாம். நான் இப்போ ராஜேந்திர சார்கிட்ட கேட்ட மாதிரியே இருக்குது. அவங்க கிளாடிஸ் மேடமும் வந்து இதே மதுரையில் தான் தமுக்கம் மைதானத்தில் அவர் விளையாடுறத பார்த்து ரசித்து அப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ உங்களோட லைஃப் ஸ்டோரி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதே மதுரையில் கபடி மூலமாக. மதுரையிலேயே இல்லை சார், எல்லா மேட்சும் பார்ப்போம், பிடிப்போம். ஆனால் அவங்க ஊர் மதுரை. அப்போ வந்து இன்னொருத்தர் தான் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒன்று லவ் பண்ணுறாங்க அவங்கன்னு என்கிட்ட சொல்கிறாரு. போனேனே அப்படின்ட்டு போயிட்டேன். அது போனஸ் ராஜான்னு சொல்லி இறந்துட்டார், கரூர்காரர், மொட்டராஜான்னு சொல்லுவோம். அப்புறம் அப்படின்ட்டு போயிட்டேன். அப்புறம் நம்மளை வந்து பார்த்து சொன்னாங்க, இந்த மாதிரி லவ் பண்ணுறேன் பிடிக்கிறேன்னு சொன்னாங்க. திருச்செங்கோட்டில் தான் சொல்கிறாங்க, பஸ் ஸ்டாண்டில். இப்போ நான் சொன்னேன், நீ நினைக்கிற மாதிரி நான் நல்லவன் கிடையாது. எல்லோரும் பொய் சொல்லி ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. நீங்கள் தான் உண்மையை சொன்னால் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அந்த எழுத்து. எந்த வருஷங்கள திருமணம் நடந்தது? 89ங்க. ஓகே. நீங்கள் இபியில் ஜாயின் பண்ண உடனே அவங்க அப்புறம் கபடி விளையாடல, அவங்க அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரிலாம்? அப்போ நான் டாப் பிளேயரு, நல்ல பிளேயர். 12
தடவை ஸ்டேட்டுக்கு ஆடி இருப்பா, 12-13 தடவை ஆடி. அவங்க நேம் லில்லி கீதாஞ்சலி. லில்லி கீதாஞ்சலி. லில்லி கீதாஞ்சலி உங்கள் ஒய்ஃப் பேர்? கிறிஸ்டின். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6 யூனிவர்சிட்டி அனுபவம் இருக்குது அவங்க மதுரை காமராஜர். அப்புறம் உங்களுக்கு உங்களோட குழந்தைகளும் கபடி ஆடினாங்களா? பையன் சொன்னீங்க. பொண்ணு ஆடல சார், பொண்ணுங்களை விடல. 2 பொண்ணுங்க இல்லையா? 2 பேத்தையுமே விடல. ஃபீல்டு பக்கமே தெரியாது, மெஷர்மெண்ட் என்னன்னு கூட தெரியாது. பையன் ஆடினார். அது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா உங்களோட? சார் உங்களோட கரியருக்கு உங்கள் மனைவியோட உதவி இருந்தது? ஏன்னா அவங்களுக்கு கபடி பிளேயர் ஸ்போர்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அது உதவி பண்ணாங்களா? ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்குலாம் விளையாண்டிங்க, திருமணத்துக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு விளையாண்டிங்க, நேஷனல்ஸ்லாம் ஜெயிச்சிங்க. ராஜரத்னம் சொன்னார், என் வாழ்க்கையில் எங்கள் அம்மா மாதிரி அவங்க அம்மா கபடியை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி என் மனைவியும் அடிபட்டாலும் பயப்படாமல் கவலைப்படாமல் என்னை தொடர்ந்து என்கரேஜ் பண்ணாங்க. உங்கள் மனைவி அதே மாதிரி கபடி தெரிஞ்சவங்க, அவங்களுடைய உதவி சப்போர்ட்லாம் இருந்தது அவங்களுக்கு? 100%. இப்போ இந்த அகாடமி நடத்துறது கூட கேட்கலாம், ஏங்க உங்கள் சொந்த பணத்தை செலவு பண்ணுறீங்க அப்படின்னு இப்போ நிறைய பேர் கேட்கலாம். அது நியாயமும் கூட. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத நீங்கள் இப்படி கபடிக்கு செலவழிக்கிறீங்களா? அதெல்லாம் அவங்க ஆதரவு கொடுக்குறாங்களா? உங்கள் பிள்ளைங்களாம் அதேமாரி சப்போர்ட் பண்ணுறாங்களா? யாருமே இந்த கபடிக்கு என்ன இந்த செலவு பண்ணுறேன்னு என்ன கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இல்லை சார். இது வரைக்கும் கேட்டதில்லை? இது வரைக்கும் கேட்டதில்லை, கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா அது கேட்டால் அவங்களுக்கு ஒரு பெரிய தொந்தரவாயிடும்ல. அது இல்லை, அது கேட்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் பையனும் ஸ்போர்ட்ஸில் வெறி பிடிச்சவன். அது ஒரு இன்சிடென்ட்னால அது தனியாக நான் அப்புறம் சொல்கிறேன். அதனால் அவனை நிறுத்தினேன் நான். 2வது ஒய்ஃபும் அந்த மாதிரி விளையாண்டவ. அதனால் அதை விட்டால் என்ன கேள்வி கேட்குறதுக்கெலாம் யார் கேட்டாலும் நான் அது மைண்டில் செட்டப் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஒரே ஒரு அக்கா சொன்னால் கொஞ்சம் கேட்பேன். எங்கள் அக்கா 4 பேர், ஒரு அக்கா சொன்னால் கொஞ்சம் கேட்பேன். ஏன்னு கேட்டால் அவங்க தான் நம்ம நைட்டில் இந்த காட்டுப்பட்டியில் பால்லாம் பீச்சு கொண்டு வந்து 2 மணி 3 மணிக்கு போய் ஊற்றி நம்மளை வளர்த்து. ஆட்டுப்பால் அப்படி குடித்து வளர்த்தவங்க. அப்போ அது கொஞ்சம் வறுமையான சூழ்நிலைனால இதெல்லாம் குடிக்க வேண்டியது பண்ண வேண்டியது. அவங்க கொடுப்பாங்க, அவங்க பீச்சு கொண்டு வந்து எனக்கு ஊற்றி படுக்க வைப்பாங்க. அதனால் அந்த நன்றிக்காண்டி நான் அவங்க சொன்னால் மீற மாட்டேன். மறுபடியும் நான் எடுத்து ஃபோனில் சொல்லுவேன், அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓஹோ அப்படியா, சரி அது செய்கிறதுன்னா செய்யலைன்னா விட்ரு அப்படிம்பாங்க. அவங்கள மட்டும் அந்த இடத்துல எடுத்துரிஞ்சு பேச மாட்டேன். இப்போ அண்ணனோ யாரோ சொன்னால் உன் வேலை நம்ம அதை போய் பாருப்போ அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். 4 அக்கா, அண்ணங்க எத்தனை? அண்ணன் 1, ஒரு அண்ணன். நீங்கள் கடைசியா? நான் கடைசிங்க. ஓ, செல்ல பிள்ளை. இப்போ ஆமாம், செல்ல பிள்ளை இல்லை சார். அதை எப்படி செல்ல பிள்ளைன்னு சொல்கிறது? பசியில் பட்னியில் வாடின பிள்ளை நான். செல்ல பிள்ளைன்னா கொஞ்சம் நல்ல ஆகாரம் கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி அவனை தூக்கி அங்கே. பட் எல்லாருக்குமே அதான சூழ்நிலை, வீட்டில் உங்களோட கூட பிறந்த எல்லாத்துக்கும் அதுதான் சூழ்நிலை. ஸோ கபடி உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையே கொடுத்தது. ஆமாம், அந்த ஒரு நன்றி உணர்வு உங்களுக்கு எப்போது? வாழ்க்கை இதுதான் சார் எனக்கு கொடுத்தது. பட்டு இப்போது நான் லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு 15 நாள் தான் இருக்கும் மேரேஜ் பண்ணி. மதுரை ஒரு மேட்சுன்னு போட்டிருக்காங்க, போகிறேன். போகவே கூடாதுன்னு எல்லாம் பெரிய பிரச்சனை. ஏன்னா பொண்ணு அங்கேருந்து கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ண முடியல, அதில் பிரச்சனை பண்ணுவானுங்க, அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான்ட்டு எல்லாம் ப்ராப்ளம் இருந்தது அவங்க இதை கல்யாணம் பண்ணுறதுல. சரி, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரில. இருந்தாலும் ஒரு பயம், அதெல்லாம் ஆளாளுக்கு சொல்கிறது. நான் மேட்ச்சுக்கு போய் தான் தருவேன், அதே மயிரை பிடுங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். போய் அங்கே ஆடுறோம். அப்புறம் இவ்வளோ வந்துட்டா, மனசு கேட்காம வந்துட்டா. அப்புறம் அங்கே ஆட அப்புறம் அவங்க அப்பா பார்த்தாரு, அப்புறம் அவங்க அக்கா பார்த்தாங்க, மச்சான் பார்த்தாங்க, இப்படி பார்த்தாங்க கம்மன். அப்புறம் அவங்க பாட்டுக்கு இருந்துக்கிட்டாங்க. ராஜரத்னம்லாம் ஆடி ஐசிஎஃப் ஈஸ்டர்ன் ரயில்வே கல்கட்டா கிட்ட தோக்குறாங்க. இதான் அன்சர் அலியை சொன்னேன் இல்லைங்களா, அவங்கக்கிட்ட தோக்குறாங்க. ராஜரத்னம்லாம் ஆடி ஐசிஎஃப் தோக்குது. இப்போ நான் ஈபிக்கு வந்துட்டேன் இல்லைங்களா, நான் ஈபிக்கு ஆடுறேன். அடித்து முட்டி இவ்வளோ பெருசு இருக்குது, லோயர் போட முடியாது, கழட்ட முடியாது. இப்போ என்னால் முடியாதுண்ணே, செமி ஈஸ்டர்ன் ரயில்வே கல்கட்டான்னு நம்ம ஆடணும், முடியாதுண்ணே தயவு செஞ்சு அப்படின்னேன். இப்போ ஜெயப்பண்ண சொன்னார், சாமிப்பா நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீ உள்ளே நின்னா அவன் பயப்படுவான், அது போதும். நம்ம அவனை பயக்க வைக்கணும், பயந்துட்டானாவே நம்மக்கிட்ட மைனஸ் ஆயிடுது. நீ உள்ளே நில்லு, ஒன்றும் பண்ணாதன்னாரு. நீக்கே போட்டு கிரிப்பு கட்டி நீக்கே போட்டு நின்னேன். இதே மாதிரி 6 பாயிண்ட் லீடிங்கு 2 நிமிஷம். யார்? ஈஸ்டர்ன் ரயில்வே கல்கட்டா. என்னால் நடக்க முடியல, பிடிக்க முடியல, அப்படியே நெளிஞ்சிக்கிட்டே இருந்தேன்னா கேல் எழுந்து திட்டுன்னு இறங்கி ஓடியாந்தா வீட்டுக்காரி. டைம் அவுட்னா, என்னடா இப்போ டைம் அவுட்டு கேட்குறேன், என்னடா அது அப்படின்ட்டு. என்ன அப்படின்னு, கால் துண்டாச்சுன்னா எம்ஏ படிச்சிருக்கேன்,
ஒரு வேலைக்கு போய் உங்களை உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அழகு பார்ப்பேன், ஜெயிச்சுட்டு வெளியே வாங்கன்னா இன்னொரு கல்யாணம் ஆகி ஒரு 15 நாள் 1 மாதத்துக்குள்ள ஹனிமூன் பீரியட் அது ஆக்சுவலாக கூட பரவாயில்ல, நான் உட்கார வச்சுட்டு அழகு பார்ப்பேன், நான் சம்பாரிச்சு போடுவேன், ஜெயிச்சுட்டு வெளியே வாங்கன்னா மறுபடியும் இன்னொரு கிரீப்பை போடுறான்னு கட்டினேன். இன்னொரு கிரீப்பு 2 கிரீப்பை கட்டிட்டு மேக்கப் போட்டு 3 ரைடில் வாஷ் அவுட் ஆகிட்டேன். அப்புறம் என்னை தூக்கிட்டு தான் வந்தாங்க வெளியே. முடியல. அப்படிலாம் ஆடி இருக்கீங்க கம்மா. அவ்வளோ உறுதி வேணும், அவ்வளோ வைராக்கியம் வேணும். அப்போ அந்த பொண்டாட்டி அந்த வார்த்தையை சொல்லலைன்னா இது நடக்க போகிறது இல்லை. கேலிலேருந்து இறங்கி ஓடியாந்துட்டா. கேட்கவே ரொம்ப எமோஷனலாக இருக்குது சார். அந்த மாதிரி சார் ஒரு அடி அடித்து ராஜரத்னம் அடித்தாலும் சரி, யார் அடித்தாலும் சரி, நீ மற்றெல்லாம் பயந்த அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு. பயந்தாலே முடிஞ்சிருச்சு. இப்போ ராஜரத்னம் சார் அதே தான் சார் சொன்னேன். அங்கே அந்த களத்தில் இறங்கிட்டு அந்த வெறி தான் இருக்கணும். ஆமாம், வேற எது அவருக்கு வேறெல்லாம் அந்த பயம் அதெல்லாம் எதுவுமே வராதுங்க. அந்த டென்ஷனை விட அவர் இயற்கையாகவே ஒரு இது அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். சார் இப்போ வந்து உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைங்க 2 பொண்ணுங்க பசங்க எல்லாருக்குமே பெருமையாக சார் உங்களோட கபடி கனெக்ஷன். அவங்க வந்து அப்பானா எல்லாருக்கும் அல்லது கணவர்னா எல்லாருக்கும் பாசமாக இருக்கும். நீங்கள் கபடிக்கு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க சர்வீஸ், அப்புறம் இந்தியாவுக்கு விளையாண்டது, உங்களுடைய சக்ஸஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய பெருமிதமா சார் அது? அவங்க என்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் தெரியல. அவங்கள தான் கேட்கணும். அஃப்கோர்ஸ் நான் அவங்க பேசும்போது கேட்குறேன். சின்ன பொண்ணுங்க தான் இருக்கிறா, வீட்டில் தான் இருக்கா. அப்புறம் சேலம் மாவட்டத்துக்கு கபடிக்கு என்ன சார் தொடர்பு? சேலத்தில் கபடி அவ்வளோ பாப்புலராக இருக்குது, ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு கிளப் இருக்குதுன்றாங்க. என்ன சார் அது அப்படி தான் இருந்தது. சேலம் மாவட்டம் வந்து மேக்ஸிமம் ஒரு ஸ்டேட் சாம்பியன்ஷிப், ஒரு 10 ஸ்டேட் சாம்பியன்ஷிப் ஆடினா 8 நாங்கள் தான் ஜெயிப்போம். ஜூனியரு, சப் ஜூனியரு, சீனியரு எல்லாம் நாங்கள் தான் ஜெயிப்போம். சேலம் நாங்கள் தான் ஜெயிப்போம். ஸோ இவன் இருக்கான்னா அப்போ நம்ம மேட்ச்சுக்கு போனோம்னா, இப்போ நான் சாமிப்பன் போகிறேன், மேட்ச்சுக்கு போகிறேன்னு வச்சுங்க, சாமிப்பன் எந்த டீமில் ஆடுவான்னு தெரியும். இன்றைக்கி அப்படிலாம் இல்லைங்க. சாமிப்பன் வந்திருக்கான், எதில் ஆடுவான்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்குங்க. ஆமாங்க சார். ஒரு ஊருக்காரன் இப்போ திருச்செங்கோட்டில் ஒன்று பாருங்கள், இன்றைக்கி நடக்குது, இன்றைக்கி நைட்டு ஒரு மேட்ச் 30,000 ரூபா. அந்த 7 பேர் உள்ளே ஆடுறான்னா 7 பேருமே 7 ஊருக்காரனாக இருப்பான். ஒன்றா விளையாடுறவங்க கிடையாது. நல்லா விளையாடுறவனா பொறுக்கி நீ இவ்வளோ பணம் வாங்கிக்க, வான்னு போட்டு செட் பண்ணி ஆடி அவன் கப்பை கொண்டுட்டு போய் அதை வைக்கிறான். அது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அவன் ஒரு டீமால வரணும், ஒரே ஊரில் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி இல்லை. ஐஸ்புக்காரங்க கெஸ்ட் போட்டு ஆடுறான், போஸ்டல்காரங்க கெஸ்ட் போட்டு ஆடுறான், இன்கம் டேக்ஸுக்கு கெஸ்ட் போட்டு ஆடுறான். அப்போ அந்த டீம் ஒர்க்லாம் ஒன்றுமே அர்த்தமே இல்லாமல் இல்லையே. அதான் மொத்தம் 2 பேர் மாட்டினானா 2 பேர் நல்ல, இப்போ இவன் நார்மல் பிளேயரு, நான் அவுட்ஸ்டாண்டிங் பிளேயரு. என்ன நாங்கள் 7 பேரும் தொலைவி ஒரு தமிழ்நாடு பூரா வரைக்கும் 38 மாவட்டத்துலையும் பொறுக்கி வச்சுக்கிட்டு, நான் மாட்டினா அவன் ரிலீஸ் பண்ணுறான், அவன் மாட்டினா நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு ரைடு ரிலீஸ் ஆக போகுது. டீம் ஸ்போர்ட்டோடைய அது இல்லை, வேலை அது கிடையாது. கபடி இன்னைக்கு வியாபாரம் ஆகி போச்சுங்க. டீம்னா நீ ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒன்றா விளையாடி கோஆர்டினேஷன் டெவலப் பண்ணி நீ விளையாடுறது தானே பெருமை. ஜெயிக்கிறது தானே உனக்கு ஒரு த்ரில். பெஸ்ட் பிளேயர் நீ அங்கே ரைட் கவர்வா, லெஃப்ட் கவர்வா, ரைட் கவர்வா, இதுதான் இன்னைக்கு போயிட்டு 7 பேர் 7 பேர் இடத்த சேர்ந்தவங்க. ஆமாம் சார், ஜெயிக்கணுங்கிற ஒரே காரணம் தான். ஐசேப்பில் கெஸ்ட் போட்டு ஆடலாமா? அப்பாயின்மெண்ட் இருக்கு. அதான் அப்பாயின்மெண்ட் இருக்கு. இந்த லெஃப்ட் கவருக்கு ஆள் இல்லை, அவன் அடிபட்டு போச்சு, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான். அப்போ நீ கெஸ்ட் போட்டு ஆடலாமா? இன்கம் டேக்ஸ் இருக்கு, சரி நீ கெஸ்ட் போட்டு ஆடுற, ஒருத்தர் செத்து போயிடுறான், இல்லை மேஜர் அடிபட்டுருது, நீ செலவு பார்த்துக்குவீங்களா? டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் வச்சு இன்னும் ஒரு வைக்கல் நோட்டீஸ் விட்டா. ஸோ இது இந்த சிஸ்டத்திலேயே பிரச்சனை இருக்குன்றீங்க. அதாவது கபடி எப்படி விளையாடணுங்கிறதுவே மாறிடுச்சு. வெற்றிக்காக இது மாதிரி அவன் கடைசி சமயத்தில் டீம் ஃபார்ம். இப்போ இவன் அகாடமியில் இருக்கான், இவன் ஜெயிச்சுட்டு வந்தால் இவனுக்கு ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. அங்கே வர வழியில் சாப்பாடு இருந்தால் சாப்பிட்டு வாங்க, அப்படிங்க, இது மட்டும்தான் நடக்க போகுது. மீதி ஏதாவது ப்ரைஸ் அமௌண்ட் இருந்ததுன்னா கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா நம்ம வாங்கிடுவோம். ஒரு பனியன் ஷர்ட்ஸு, கிட்டு, இந்த மாதிரி இதை ஏதோ ஒன்று அடிப்போம் பிடிப்போம். ஆனால் இவன் இங்கே விட்டு இன்னொரு இடத்துல போய் ஆடினான்னு வச்சுக்க, 2000-3000 பணம் கொடுக்குறான். வேறு டீமில் போய் ஆடினா அவன் பங்கு பிரித்து கொடுக்குறான்ல, 12 பிரித்து கொடுக்குறான்ல. ஓகே ஓகே. அது இவனுக்கு ஒரு ஆசையை தூண்டுது. அதனால தான் எல்லாம் பிச்சு எல்லாம் ஓடுறான், கபடி வியாபாரம் வாங்கி விட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பிகேல போய் சிறக்க முடியாத கூட ஒரு காரணம். ஏன்னா வந்து எல்லாம் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி சாப்பிட்டு போய். ஆமாம்,
அவசர தேவைக்கு என்னவோ அதை பண்ணிட்டு போயிருந்தான். அந்த கேள்வி எனக்கு மனசில் எழுந்துக்கிட்டே இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்டேட் மீட் நான் ஒரு பையன் ஃபோன் பண்ணி கேட்குறேன், அண்ணே மெட்ராஸில் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் இந்த டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் வைக்கிறோம், அங்கே வந்து ஆடினா அவனுக்கு செலெக்ஷன் போட்டிருக்கோம், மேட்ச்சுக்கு நான் தான் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நடத்தினேன் லாஸ்ட் இயர், இங்கே தான் நடத்தினேன் காக்காபுரத்தில். உங்கள் அகாடமியில்? இல்லை, காக்காபுரத்தில் நடத்தினேன். அது எங்கே சார் இருக்குது? நம்ம இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் வருமா, 4-5 கிலோமீட்டர் வரும் NHலயே. அது இதெல்லாம் அது வந்து மேட்டு தான். கேலரி நீ இது வரைக்கும் எங்கேயுமே போட்டு இருக்க முடியாத அளவு. அதான் ராஜேந்திரன் சொன்னால ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நடத்தினாருன்னு. அதுதான் இப்போ அந்த மேட்ச்சு நம்ம அப்படி பண்ணுறோம். அந்த மேட்ச்சுக்கு அந்த பையன் வரல. எங்கடான்னு பார்த்தா அங்கே லோக்கல் மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்கான், ஸ்டேட் சாம்பியன்ஷிப் ஆண்டான்ட்டு. அப்போ அந்த பையன் அப்படி பண்ணினது, அங்கே ட்ரையல்ஸ் ஆடினது, அவனுக்கு செலெக்ஷன் போட்டது, பிடிச்சது நமக்கு எதுக்குன்னு தெரியாது. ஆனால் அங்கே வந்து அந்த கார்னருக்கு ஆள் இல்லை ஸ்டேட் டீமில். தொலைவி பார்க்குறேன், யூடியூப் எடுத்து எல்லாம் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த பையன் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கேன். எந்த ஒரு ஆடினா மெட்ராஸ் நானுங்க, சொந்த ஒரு திருநெல்வேலி, மெட்ராஸில் செட்டில்டு நானுங்க. சரின்னு சொல்லிட்டு அவனை வர சொல்லி போடுறேன். அப்போ மெட்ராஸ்லேருந்து ஒருத்தன் கூப்பிட்டு கேட்குறான், அண்ணே என்னண்ணே இப்படி பண்ணுறீங்க, டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் போட்டு அவன் ஸ்டேட் மீட் வரலானே, உங்கள் மேட்ச்சுக்கு வரலானே, அவனை எப்படின்னா போடுறீங்க கேட்குறான். தம்பி இங்கே வரல, ஆடலை, அங்கே லோக்கல் மேட்ச் ஆடினா, இதெல்லாம் எனக்கு எப்படா தெரியும்? கரெக்டு, எனக்கு தெரியாது இல்லைடா, அந்த பொசிஷனுக்கே ஆள் இல்லைடா. இல்லைங்கிறதுனால யார் பாருனாங்க, யூடியூப்பில் பார்த்து செக் பண்ணி செக்ரட்டரிட்டு சொன்னேன், போட்டு விட்டாரு. நீ முன்னாடியே எனக்கு சொல்லியிருக்கணும், இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், இவனுக்கு இது வந்தால் போடாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ போட்டாச்சு அப்படின்னா இப்போ அதை எடுத்துடணும். நானுங்க எடுக்க முடியாது, நானே போட்டு நானே எடுன்னுலாம் சொல்ல முடியாது. நீங்கள் உங்களை மாற்றிக்கிங்க, இல்லைன்னா அவனை மாற்றுங்க அப்படின்ட்டு விட்டுட்டாரு. இப்போ இப்படி இருந்தால் எப்படிங்க இது பண்ணுறது? ஏன்னா இந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நடத்துறது இது மாதிரி டீம் எடுக்கணுங்கிறதுக்காக தான். டிஸ்ட்ரிக்ட் விளையாடிட்டு நீங்கள் வந்து நேஷனல்ஸ் போகிறதுக்கு எடுக்கணும். ஆமாம், அதுலேருந்து எடுத்து புலேந்திரன் கோச்சா போனார். சார் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து நம்ம எல்லாம் இந்தியா ஃபுல்லாக சொல்கிறதுன்னா தமிழ்நாட்டில் கபடி அப்படி கொண்டாடுவாங்க, அவ்வளோ டோர்னமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. பட் இது ரொம்ப ஹெல்த்தியாக இல்லைன்றீங்க இந்த சுச்சுவேஷன். நேர்மையாக இல்லை. இதனால ஒன்றும் நம்மளுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் எதுவும் இப்போ நாளடைவில் ஒன்றுமே இருக்க போகிறது இல்லை. சும்மா மேட்ச் மட்டும் நடந்துகிட்டு இருக்கோம். அது சார் நீங்கள் மேட்ச் நடத்துகிறீங்க, அதில் என்னென்னு நோட்டீஸ் அடிக்கிறீங்க, 60 கிலோ எடை உள்ளவர்கள், அது 60 கிலோ கீழே உள்ளவர்கள் மட்டும் ஆட வேண்டும். ஆனால் கமிட்டிக்கு எடை லிமிட்டு கிடையாது. கமிட்டினா விழாக்குழு அந்த மேட்ச் நடத்துகிறான் இல்லையா, அவங்க டீமுக்கு அது எவ்வளோ நாளும் இறக்கலாமா? இது எந்த வகையில் இது நியாயம் கிடையாது. நோட்டீஸில் அடிக்கிறான் சார். எல்லாருக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இருக்கணும். ஆமாம், எல்லாருக்கும் ஒரு ரூலாக தானே இருக்கு. ஆமாம், அதானே விளையாட்டு. அதுதான் 60 கிலோன்னா 60 கிலோவுக்கு மேலே நான் எங்கேயுமே போய் 1/2 கிலோ கூடுறதுக்கு இறக்கு இது பண்ணு அப்படின்னு நான் பேசவே மாட்டேன். உனக்கு 60 கிலோன்னு 60 கிலோவில் போய் இறங்கு, எவனோ என்னமோ பண்ணிட்டு போயிட்டு போகிறான். உனக்கு அவன் வந்தானாலும் நீ கிளைம் பண்ணாத, 70 கிலோ 80 கிலோ கமிட்டியாக இருக்கனாலும் கிளைம் பண்ணாத, ஆடு, முடிஞ்சால் ஜெயிச்சுட்டு வா, இல்லையா தோத்துட்டு வா. வேற என்ன சார் மாற்றம் வேணும்ன்றீங்க? நீங்கள் வந்து ஒரு சீர்திருத்தம் வேணும் தமிழ்நாடு கபடியில் ஜென்ரலாக அப்படின்னா உங்களுடைய அட்வைஸ் என்னென்ன சார் இருக்கும்? இந்த மாதிரி டீம் பிரிஞ்சு போய் அங்கே வந்து டீம் செட் பண்ணி ஆடாத, தொடர்ந்து ஒரு டீமுக்கு ஆடுன்னு ஒன்று சொன்னீங்க. அது இல்லாமல் சார் வேற என்ன சார் மேஜர் பாயிண்ட்ஸ் என்ன சொல்லுங்கள்? அசோசியேஷனில் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கணும். இப்போ நீங்கள் நான் எடை லிமிட் 60 கிலோன்னா கமிட்டிக்கு எடை லிமிட்டு கிடையாதுன்னு சொல்லி நோட்டீஸ் அடித்தான்னா அந்த மேட்சை கேன்சல் பண்ணணும். அதே மாதிரி ஒரு கிளப்பு என்னவோ தாய் செய் 2 ஆடணும். ஒன்று தாய் டீம் கார்டு, உன் டீம் போகலங்கும்போது இன்னொரு டீம் எதுன்னு நீ அசோசியேஷன்லேயே ரெஜிஸ்டர் பண்ணிடு, அந்த டீமுக்கு ஆடு. இன்னொரு டீம்ங்கிறது வந்து வேறு ஏதாவது ஒரு டீம் ஏதோ ஒன்று நீயே சாய்ஸ் எடுத்துக்க, அது மட்டும் அலோவ் பண்ணலாம். 2 டீம் மட்டும். ஆமாம், ஏன்னா இந்த டீம் அடிக்கடி போகாத டீமாக சின்ன டீமாக இருக்கலாம், அதனால இன்னொரு டீமுக்கு ஆடு. இதை தவிர நீங்கள் வேறு ஆடுனா ஒன்றா 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணப்படும். அதை ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது பதவி எனக்கு வேணும் உனக்கு வேணும் சண்டை போட தான் சார் நேரம் எங்கே இருக்குது, சரியா இருக்குது. ஆனால் இந்த சீர்திருத்தம் அவசியம் ரொம்ப. ஆமாம், நம்ம கபடி உருப்பிடணும். ஆமாம், இதை நீங்கள் பண்ணுங்க. 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தால் வேறு எங்கே போவா? இப்போ என்ன பண்ணுறேன், அசோசியேஷனு இன்னொரு குரூப்பு செட் பண்ணிகிட்டு இருக்காங்களா, இந்த அசோசியேஷன் இந்த மாதிரி ரூல்ஸை போட்டால் நான் நடத்துகிறேன், நம்ம பையன் நடத்துகிறான், நீ வந்து நீ ஆடுறா, என்ன வெயிட் வேணாலும் ஆடுறா பார்த்துக்கலாம், அவன் விட்றான். நீங்கள் போட்டுக்கிட்டு சண்டை போடத்தான் நேரம் சரியாகுது. அவளே பிளேயருங்களை திருத்துறதுக்கு நீங்கள் முன் வரல.
இதை தாண்டி சார் வேறு என்ன ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? இன்னும் நம்ம நல்லா ப்ரொஃபஷ்னலாக நடத்தணும், கபடி நம்ம வந்து இதுவாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும் நம்ம மாநிலத்தில். ஒற்றுமையாக இருந்தாவே சிறப்பாக இருக்கும் சார். நீயா நானா அந்த பதவிக்கு போட்டி போடாமல், இப்போ நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் இங்கே சேலம் செக்ரட்டரி, என்னை எதிர்த்து இன்னொருத்தன் நான் செக்ரட்டரியாக வரணுங்கிறான். எலெக்ஷன் வை, சாமி இப்போ இருக்கிறதா வேண்டாமான்னு மீதி இருக்கிற கிளப்பு முடிவு பண்ணட்டும், அவனுக்கு கொஞ்ச நாள் கொடுத்துரு, நேர்மை தேர்தலில் ஜெயிச்சுக்க, ஜெயிச்சு நீ பாரு, ரூல்ஸை மாற்றாத. தாய் செய்யினா தாய் செய்யுங்கிறதுல இருக்கணும். வெயிட்டு போட்டு இந்த இப்போ நீங்கள் மேட்ச் நடத்துகிறீங்க, நானே நடத்துகிறேன்னு வச்சுங்களேன், நீங்கள் வரீங்கன்னு வச்சிங்களேன், ஃபேர் கொடுத்துட்றேன் வந்துடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறேன் நான். நீங்கள் வந்து மேடி வின் பண்ணிட்டீங்கன்னா ஃபேர் கேட்டால், இதே ஜெயிச்சுட்டீங்களா அப்புறம் உங்களுக்கு அதுக்கு ஃபேரு அப்படிங்கிறான் ஒருத்தன். நீங்கள் இப்போ பொசிஷனே அவுட்டுன்னு வச்சிங்களேன், ஃபேர் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா, பொசிஷனு கூட வர முடியல, தோத்துட்டு போகிறீங்க, உங்களுக்கு எதுக்கு ஃபேரு? அப்போ இவன் என்ன தான் செய்யறது? பிடிக்கும் கிடையாது, அப்படிக்கும் கிடையாதுன்னு. அப்போ அவங்ககிட்ட இங்கேருந்து நம்ம 12 பேர் போய் ஒரு நாகப்பட்டினத்துலேயோ ஒரு கடலூர்லேயோ சண்டை போட்டுட்டு கத்தி எடுத்துகிட்டு வெட்டிகிட்டு இருக்க முடியுமா? அவங்களா நியாயத்தை பார்த்து இது எடுக்கணும்ல, ஆக்ஷன் எடுக்கணும். இதில் வந்து அந்த இப்போ நம்ம போகிறது, நம்ம இந்த பக்கம் அசோசியேஷன் பக்கம் போனால் ஆப்போசிட்டில் அந்த அசோசியேஷன்காரர் இருந்து அவன் ட்விஸ்ட் பண்ணி விடுறது, இது பண்ண வேண்டாம், கொடுக்காத. இப்போ ஒற்றுமையாக இருந்தேன்னு வச்சிங்களேன், ஏய் மூடிட்டு கூடுறா, இல்லைன்னா அடுத்த தடவை உனக்கு என்ட்ரி கொடுக்க மாட்டேன், பேசலாம். ஸோ அப்புறம் சார் இந்த ஷெட்யூலிங், நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மேட்ச் பார்த்தேன், தொடர்ந்து நைட்லேருந்து ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு டீம் ஒரு நாளைக்கு 5 மேட்ச்லாம் ஆடுறாங்க. அதெல்லாம் தப்பு இல்லை சார், எனக்கு ரெஸ்ட் வேணும். அது ஒரு ஷெட்யூலிங், நீ குறைச்ச டீமை கூப்பிட்டு நல்லா நடத்தலாம்ல, ப்ராப்பராக ரெஸ்ட் விட்டு நல்ல முதலுதவிலாம் கொடுத்து. அதெல்லாம் இல்லாமல் அது ஒரு திருவிழா மாதிரிலாம் நடக்குது, அதெல்லாம் நல்லது. அது நடத்துறது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க. இப்போ நாங்கள்லாம் நடத்தும்போது, நாங்கள்லாம் விளையாட போகும்போது 150 டீமு 150 டீமு 60 டீமுன்னு வரும். 2 நாள் 3 நாள் தொடர்ந்து நடத்துவான். அப்படிதான் வந்தோம். இப்போ கபடி பசங்களுக்கு நல்ல எனர்ஜி உள்ளவங்களுக்கு என்ன வேணாலும் விளையாடலாம், எப்படி வேணாலும் பண்ணலாங்க. இது கான்டாக்ட் ஸ்போர்ட்டாக இருக்குல்ல சார், அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதுக்கு தான் 12 பேர் கொடுக்குறோம்ல, ரொட்டேட் பண்ணிக்க. 7 பேர் தானே உள்ளாடுற. பட் ரெஸ்ட் தேவையில்லையா சார்? ப்ராப்பர் ரெஸ்ட் ஒன்றும் தேவையில்ல சார். ஒரு ரவுண்டு, ஒரு 2 ரவுண்டு கேப் விட்டு ஒரு ரவுண்டு போட்டால் ஆடலாம், ஒன்றும் ஆடலாம். நான்லாம் ஒரு மேட்ச்சில் 10 ரவுண்டு 12 ரவுண்டில் ஆடி இருக்கிறோம். நான் 51 ரூபாய்க்கு, வெறும் 51 ரூபாய்க்கு ஆடி இருக்கேன். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மற்ற பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். இந்த தாய் சேய் கிளப்புக்கு ஆடுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வெயிட்டை மாற்றாமல் இருக்கிறது, அப்புறம் நீங்கள் இந்த படி, நீங்கள் வந்து சாப்பாட்டு படி அல்லது இது சாப்பாடு, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ட்ராவல் அலவன்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துடணும். பேசுனதை எடுத்து நீட்டிடும், அதில் ஆர்குமெண்ட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா நிறையா வந்து புவர் ஃபேமிலி தான். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அதை யோசிச்சு பார்த்துட்டு அட்வான்ஸாக பணம் போட்டு விட்டுரு, நான் டீம் அனுப்புகிறேன், அப்படி சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. ஆமாம், இப்போ அப்படி தாங்க சொல்கிறோம். ஏன்னா நாளைக்கு நீ வந்து ஏதாவது பண்ணி விட்டுருவேன், எப்படி இருந்தாலும் நீ கொடுத்தாகணும், ஜெயிச்சாலும் தோத்தாலும் கொடுக்கணும். எப்படி கொடுத்து ஏதோ ஒன்று சொல்கிற, தோத்துட்டு உனக்கு எதுக்கு ஃபேருங்கிற, ஜெயிச்சிட்டே உனக்கு எதுக்கு ஃபேருங்கிற, நீ முன்னே போட்டு விட்டுப்பா, டீம் அனுப்பிச்சி வைக்கிறேன், அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. ஆமாம், இப்போ ஒரு சிலர் நல்லா போட்டு விட்றானுங்க. ஓகே, இல்லைன்னா என் டீம் வராது, நீ என்ன பண்ணுற. நல்லா நடத்துகிறவங்க இருக்காங்களா சார்? ப்ரொஃபஷனல் நடத்துகிறவங்களும் இருக்காங்க, அந்த மாதிரியும் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறானுங்க. அப்புறம் இவன் தொழிலை பார்த்து அவங்க தூக்கோனா, ஏன் இவன்லாம் இப்படி பண்ணுறான், நாம ஏன் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நினச்சிடலாம்ல சார். அந்த கபடியை பண மோட்டிவ் இல்லாமல் நடத்துகிறவன் அப்படி பண்ண மாட்டான். இன்றைக்கி கபடி நடத்துகிற பேரில் எவ்வளோ சம்பாதிக்கலான்னு நினைக்கிறவன் பண்ணுவான். அவங்கள பொறுத்தது. நீ கமிட்டிக்கு இடம் லிமிட் இல்லை அப்படின்னு நீ எந்த பேசிக்கில் போடுறாது, உனக்கு மனசாட்சி இருக்கா? போட்டியே இல்லையா அது? உனக்கு ஒரு ரூல், அவனுக்கு ஒரு ரூலா? ஊர்லேருந்து எங்கெங்கேருந்து வரவனுக்கு ஒரு ரூலா, உனக்கு ஒரு தனி ரூலு. நம்ம ஊரில் ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் இந்த பல தடைகளை தாண்டி இந்த கபடி அகாடமி, சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி நடத்துகிறீங்க. நான் வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு எவ்வளோ உங்களுக்கு சவால்கள் இருக்குது, எத்தனை ஃபோன் கால்ஸ் வருது, எவ்வளோ ஆப்ளிகேஷன்ஸ் வருது, எவ்வளோ டீமை வெளில அனுப்பணும். இதெல்லாம் தாண்டி நடத்தணுங்கிறதுக்கு உங்களுக்கு அது அந்த உந்து சக்தி எது சார் இருக்குது இன்னி வரைக்கும்? அது நீங்கள் எவ்வளோ நாள் அது கண்டினியூ பண்ணுவீங்க சார்? இப்போது கரடியை எங்கே
கட்டி பிடிச்சி இப்படினாலும் மூஞ்ச பிடிச்சினாலும் அது மாதிரி நம்ம தெரியாமல் அதை பிடிச்சிட்டோம். நீ அதை விட முடியாது. புலிவாலை பிடிச்சிட்டோம், விட முடியாது. நம்ம இருக்கிற வரைக்கும் அதுக்கு உண்மையாக உழைச்சிட்டு இது பண்ணிட்டு நம்ம நேர்மையாக இருந்துட்டு போவோம். அவ்வளோதான். எல்லாத்தையும் திருத்தணுங்கிறது நம்மளால முடியாது. இதுதான் உங்களுடைய நோக்கம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெனி எந்த இடத்துல எவன் காலர் கேட்டாலும் இப்படின்ட்டு பதில் சொல்லிட்டு போகணும், இப்படிங்கக்கூடாது. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்துக்கிட்டா போதும். அது உங்களுக்கு ஒரு டார்கெட், அது ஒரு கோல். நன்றி சார், தேங்க்யூ. ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி. சரிங்க சார்.